அப்ப நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிருவோமா? ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங் ஸ்டார்ட் பண்ணிருவோமா? ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங் உண்மையிலேயே நான் வந்து உங்களை என்கரேஜ் பண்றதுக்கெல்லாம் சொல்லல. உண்மையிலேயே சொல்றேன். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங் நீங்க இதுவரைக்கும் பார்த்த ப்ரோகிராமிங்கை விட ஈஸி. அப்போ இதுல 2 கேள்வி வந்துரும். அது எப்படி ஈஸியா இருக்கும்? அப்படிங்கிற கேள்வி வந்துரும். இப்ப ஏன் இந்த கேள்வி வந்துருதுன்னா, இப்ப C++ ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ். C#.NET அதுல இருக்கிற C# ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ். ஜாவா ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ். பைத்தான் ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ். இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். ஸ்கேலாவ எடுத்துக்கோங்க, ரூபி எடுத்துக்கோங்க, ஆர் எடுத்துக்கோங்க. இப்படி போய்க்கிட்டே இருக்கலாம். இந்த லாங்குவேஜ்ல ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங் இருக்கு, இதுல இருக்கு. அப்போ பிராக்டிக்கலா பேசுவோமே, ப்ரோகிராமிங் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங்லாம் விட்டுருங்க. பிராக்டிக்கலா ஒரு கியர் பைக் ஓட்டுறது ஈஸியா, இல்ல ஒரு ஆக்டிவாவோ ஸ்கூட்டியோ ஓட்டுறது ஈஸியா அப்படின்னா, ஒரு சிட்டிக்குள்ள நான் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஸ்பீட் பிரேக்லயும் ஒவ்வொரு சிக்னல்லையும் ஸ்பீட் பிரேக் ஒவ்வொரு இடத்துலையும் நான் வந்து கியரை சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால தான் ஆக்டிவா அவ்வளோ ஹிட் ஆகுது. அதனால தான் ஸ்கூட்டி மாதிரியான பைக்ஸ் அவ்வளோ ஹிட் ஆகுது. அப்போ மனுஷனுடைய இயல்பே எப்படி இருக்கும்? எந்த விஷயத்தையும் ஈஸியா கொண்டு போய் யார் கொடுக்குறாங்களோ அது ரொம்ப ஹிட் அடிக்கும். இது யூஸ் பண்ற நீங்க நோக்கியால இருந்து சாம்சங் வந்த பீரியட்லலாம் எப்படி வந்தாங்கன்னா, இவங்க 2 பேர்ல யார் யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க? இப்போ Facebook மாதிரியான ஒண்ணெல்லாம் ஏன் இவ்வளவு ஹிட் ஆச்சு? யூசர் ஃப்ரெண்ட்லி. அப்போ எதெல்லாம் யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கோ அதெல்லாம் பெரிய ஹிட் கொடுத்துரும். இது நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ இப்போ என்னோட கொஸ்டின் வந்து இங்க என்னன்னா, அப்போ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங்கும் ஈஸியா அந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங் அப்படிங்கிற கான்செப்ட் ஈஸியான ஒரு கான்செப்டா இருந்தா தானே இவ்வளவு லாங்குவேஜஸ்ல யூஸ் பண்ணணும். இந்த கேள்வி சரியா? ஏன்னா ப்ரோகிராமிங்ல நிறைய அப்ரோச் இருக்கு. ப்ரொசீஜர் ஓரியன்டட் ப்ரோகிராமிங்னு ஒன்று இருக்கு, ஃபங்க்ஷனல் ப்ரோகிராமிங்னு ஒன்று இருக்கு, நிறைய இருக்குங்க. இதுல மாடுலர் ப்ரோகிராமிங்னு ஒன்று இருக்கு. இதெல்லாம் நம்ம முன்னாடியே இந்த டே 1லயே நம்ம இதை பத்தி பேசியிருப்போம். பேரடைம்னு ஒரு வார்த்தை இருக்கு. பேரடைம்னா வந்து தமிழ்ல என்ன சொல்லலாம்னா ஒரு கருத்து உரு. இப்படி ஒரு ஐடியா, இந்த ஐடியா படி பண்ணலாம் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங் அப்படிங்கிறது ஒரு ஐடியா. வெறுமனே அது ஒரு ஐடியா. இப்படி இப்படி நம்ம வந்து ஒரு ஃப்ரிட்ஜை ரெடி பண்ணலாம், இப்படி ஒரு கியர் பைக் ரெடி பண்ணலாம், இப்படி ஒரு காரை ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு முதல்ல ஒரு சயின்டிஸ்டோ இல்ல அதுல இருக்கிற ஒரு டெக்னீஷியனோ ஒரு ஐடியாவை விதைச்சிருப்பார்ல, இப்படி நம்ம பண்ணலாம்னு. அப்படி ஒரு ஐடியா தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங். அந்த ஐடியாவை ரொம்ப ஈஸியா ப்ரோக்ராமர்ஸ்க்கு இருக்கிறதுனால தான் எல்லா ப்ராஜெக்ட்ஸும் நீங்க ஆங்குலர் ரியாக்ட் வரைக்கும் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங் தான். அப்போ எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் ஏன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங்கை கையில் எடுக்கிறாங்க? இருக்கிற பேரடைம்ஸ்ல ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங் பேரடைமை ஏன் கையில் எடுக்கிறாங்க அப்படின்னா, அந்த ஐடியா கொண்டு போறதுக்கு ரொம்ப ஈஸி. அந்த ஐடியா உங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்றதுக்கெல்லாம் ரொம்ப 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 ஈஸியான இன்புட்ஸை கொடுக்கும். இதனால தான் இந்த மாதிரியான லாங்குவேஜஸ்க்கு போறோம். சரி, அப்போ இப்போ நீங்க சொல்றதெல்லாம் ஓகே. ஏதோ நீங்க வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங் சொல்லிக் கொடுக்க போறீங்க. அதனால முன்னாடி பைத்தான் சொல்லிக் கொடுக்கும்போது பைத்தான் ஈஸின்னு ஆரம்பிச்சிருப்பீங்க. இன்னைக்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங் ஆரம்பிச்சிருக்கீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? பாவம் எதை சொல்லிக் கொடுக்குறீங்களோ அதை ஈஸின்னு தானே நீங்க சொல்லி ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் தப்பு கிடையாது. கரெக்டு தான். அப்படித்தானே அப்போ சொன்னீங்க. எந்த ட்ரெயினர் எந்த டீச்சர் பாடம் கஷ்டம்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு நினைச்சாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. உண்மையிலேயே நம்ம ஃபீல் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இப்போ நான் சொல்றதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங் ரொம்ப ஈஸி தான் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு வாரத்திலேயோ 10 நாள்லயோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங்ல நான் உங்ககிட்ட ஒரு கான்செப்ட் கேட்க போறேன். அந்த கான்செப்டை உங்களால சொல்ல முடியுது அப்படின்னா நீங்களும் வெளியில ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங் ஈஸின்னு சொல்லுங்க. அப்படி சொல்ல முடியலன்னா இப்பதான் சொல்லியிருக்காங்களே பிளாக் எழுதுங்கன்னு, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங் இஸ் வெரி டஃப் ஃபார் மீ அப்படின்னு ஒரு பிளாகே நீங்க எழுதுங்க. ஒரு தப்பும் கிடையாது. எல்லாத்தையும் ஏத்துக்கணும்னு எந்த கட்டாயமும் இல்லைல்ல. நீங்க யோசிச்சு உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை ஏத்துக்கோங்க. அப்போ ஒரு வாரம் 10 நாள் டைம் கேட்குற, ஒரு வாரம் 10 நாள் டைம் கேட்டுட்டு இது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை மாதிரி இந்த ஒரு வாரத்துல நீ ஒழுங்கா படிக்காம விட்டுட்டப்பா, அதனாலதான் உனக்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங் கஷ்டமா இருக்கு பாரு, மற்றவங்களுக்குலாம் ஈஸியா இருக்கு, உனக்கு தான் கஷ்டமா இருக்குன்னு கடைசியா ஏன் மேலேயே நீங்க பழியை தூக்கி போட்டுருவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி உங்ககிட்ட இருந்தா அதுவும் சரிதானே? கரெக்டா? ஏன்னா நானே உங்ககிட்ட 10 நாள் டைம் கேட்குறேன். 10 நாளைக்கு அப்புறம் உங்க மேல பழியை தூக்கி போட்டுடலாம்ல. நான் நல்லா தான் சொல்லிக் கொடுத்தேன், பைத்தானும் ஈஸி தான், நீ தான்ப்பா சரியில்லைன்னு உங்க மேலேயே பழியை தூக்கி போட்டுடலாம்.
அப்போ அவ்வளோ டைம் எல்லாம் கொடுக்க முடியாது. இன்னைக்கே ப்ரூவ் பண்ணு. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங்கிறது இன்னும் 1 மணி நேரம் டைம் தரேன். ஒரு விஷயம் ஈஸினா அதை ஈஸியா சொல்ல முடியுதா? நீ ஈஸியா சொல்றியான்னு நான் பார்க்குறேன். அதுக்கப்புறமா நான் சொல்றேன். இன்னைக்கு இன்னைக்கு ஒரு என்ன சொல்றது? ஒரு டேஸ்ட் பார்ப்போம். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங்னா என்ன? அந்த கான்செப்ட்னா என்ன? அப்படிங்கிறத ஒரு டேஸ்ட் பார்ப்போம். ஒரு சின்ன துண்டு டேஸ்ட் பார்த்தாலே நமக்கு மொத்த சாப்பாடு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிரும்ல. அப்படிங்கிற ஐடியால இன்னைக்கு அதோட டேஸ்ட் எல்லாம் பார்க்க ஆரம்பிப்போம். அப்போ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங்ல நான் என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னா, ஆப்ஜெக்ட்னா என்னன்னு படிக்கணும். ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னு படிக்கணும். கிளாஸ் அப்படின்னா என்னன்னு படிக்கணும். இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்னன்னு படிக்கணும். பாலிமார்பிசம் அப்படின்னா என்னன்னு படிக்கணும். அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா என்னன்னு படிக்கணும். என்கேப்சுலேஷன் அப்படின்னா என்னன்னு படிக்கணும். இதோட சேர்ந்து கிளாஸ் மாதிரியே இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறதெல்லாம் பேசுவாங்க. ஒவ்வொரு லாங்குவேஜ்ல இதை ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. ஆனா நல்லா பார்த்துக்கோங்க, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங் அப்படிங்கிறது ஒரு பேரடைம். அப்போ பேரடைம்னா என்னது? ஒரு ஐடியா. நான் கியர் பைக்ல நம்ம இப்படி ஒரு பைக்கை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. அதை ஒருத்தர் ஆக்டிவான்னு விடுவாரு, ஒருத்தர் ஜூபிட்டர்னு விடுவாரு, இன்னொருத்தர் இன்னொரு பேர்ல விடுவாரு, யமஹா ஒரு பேர்ல விடும். ஆனா அந்த ஐடியா அதே மாதிரி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங்கிறது ஒரு ஐடியா. அதை பைத்தான்ல எனக்கு அப்போ இந்த ஐடியாஸ் ஃபுல்லா தெரிஞ்சிருச்சுன்னா அதை பைத்தான்ல இப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்களா, ஜாவால இப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்களா, ஆங்குலர்ல இப்படி கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க போறேன். அவ்வளவுதான். அப்போ முதல்ல இந்த ஐடியாஸ் புரியிற ஒருத்தருக்கு தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங் புரியும். அப்போ நம்ம இந்த ஐடியா புரியுதா அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் கேள்வி, ஆப்ஜெக்ட்னா என்ன? ஏன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங் எப்படி ஒரு ஹீரோ ஓரியன்டட் மூவில ஹீரோ முக்கியமான ஆளோ, ஒரு ஸ்டோரி ஓரியன்டட் மூவில ஸ்டோரி முக்கியமான ஒரு ஆளோ, அதே மாதிரி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங்ல ஆப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். அப்போ ஆப்ஜெக்ட்னா என்னது? ஆப்ஜெக்ட்னா ரியல் டைம் என்டிட்டி. அப்போ ரியல் டைம் என்டிட்டினா என்னது? ரியல் டைம் என்டிட்டிங்கிறா நீங்க எதெல்லாம் உலகத்துல பாக்குறீங்களோ அதெல்லாம் ஆப்ஜெக்ட். அப்படி சொல்லி முடிச்சிருவாங்க. அப்போ இது என்ன ஆன்சர்? ஆப்ஜெக்ட்னாலே என்னன்னு தெரியல. இப்பதான் முதல் தடவையா என்டிட்டிங்கிற வார்த்தையை பார்க்குறேன். என்டிட்டிங்கிறதே என்டிட்டினா ஆப்ஜெக்ட் போல அப்படின்னு அதை புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. அப்போ இதுல நிறைய புரியாத மாதிரி இருக்கே அப்படின்னா அப்படி இல்லை. நம்ம ஒரு சாம்பிள் பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் நடத்த போறோம். இதுதான் நம்மளோட சூப்பர் மார்க்கெட். இப்போ நான் இதை சூப்பர் மார்க்கெட்னு சொல்லிட்டேன். இப்போ சூப்பர் மார்க்கெட்னா உங்க மனசுக்குள்ள ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ள ஒவ்வொரு சூப்பர் மார்க்கெட் இருக்கும். உங்க வீட்டு பக்கத்துல எந்த சூப்பர் மார்க்கெட் இருக்கோ, இல்ல நீங்க கடைசியா எந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனீங்களோ அது இருக்கும். அப்போ சூப்பர் மார்க்கெட்னா எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டா, சூப்பர் மார்க்கெட்னா கண்டிப்பா 2-3 கவுண்டர் இருக்கும். கார்டெல்லாம் ஸ்வைப் பண்றதுக்கு மிஷின் வச்சிருப்பாங்க. முன்னாடி ஒரு கம்ப்யூட்டர் வச்சிருப்பாங்க. பில் எல்லாம் கம்ப்யூட்டரைஸ்டு பில்லா கொடுப்பாங்க. நம்மளே போய் பொருள் எல்லாம் எடுத்து போட்டுக்கலாம். அதுக்கு இந்த தள்ளுவண்டி ட்ராலி மாதிரி ஒரு வண்டி வச்சிருப்பாங்க, இல்ல ஒரு கூடை வச்சிருப்பாங்க. இவ்வளவுதான் சூப்பர் மார்க்கெட்டை பத்தி நம்ம சொல்ல முடியுமே தவிர, இதை தாண்டி சூப்பர் மார்க்கெட்டுக்கு நம்ம ஏதாவது சொல்ல முடியுமா? மிஞ்சி போனா 2-3 சூப்பர்வைசர்ஸ் இருப்பாங்க. வெளியில பெரிய போர்டா இருக்கும். இப்படியே ஒரு என்ன சொல்றது, ஒரு குத்து மதிப்பா தான் சூப்பர் மார்க்கெட்டை சொல்ல முடியும். அப்ப சூப்பர் மார்க்கெட் அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டா, இப்ப நான் என்ன சொல்ல போறேன்னா, சூப்பர் மார்க்கெட்டுங்கிறது ஒரு டெம்ப்ளேட். அப்ப டெம்ப்ளேட்னா என்னது? சூப்பர் மார்க்கெட்டுங்கிறது ஒரு டெம்ப்ளேட். டெம்ப்ளேட்னா இதெல்லாம் இருக்கும்னு சொல்ல முடியும். இப்ப இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் சொல்ல முடியாது. அது எவ்வளவு பெரிய சூப்பர் மார்க்கெட், அவங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, ஏசி போட்டாங்களா, போடலையா, அதெல்லாம் நமக்கு தெரியாதுல்ல. ஆனா சூப்பர் மார்க்கெட்டுங்கிறது ஒரு டெம்ப்ளேட். இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது உங்களுக்கு புரியுதா? சூப்பர் மார்க்கெட்டுங்கிறது ஒரு டெம்ப்ளேட். அதே மாதிரி பேங்க்குங்கிறது ஒரு டெம்ப்ளேட். அதே மாதிரி நீங்க பார்க்குற கஸ்டமர் கேர் ஆஃபீஸ் அப்படிங்கிறது ஒரு டெம்ப்ளேட். இது ஒன்னொன்னும் ஒரு டெம்ப்ளேட். கரெக்டா? ஏர்போர்ட் அது ஒரு டெம்ப்ளேட். பஸ் ஸ்டாண்ட் அது ஒரு டெம்ப்ளேட். இப்படி சொல்லலாமா? இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா சொல்லுங்க. இதுல ஏதாவது கேள்விகள் இருக்கா? இப்ப எதெல்லாம் இங்க டெம்ப்ளேட்னு பேசணுமோ இதுதான் கிளாஸ். அப்ப எதுக்குங்க இந்த ஸ்டோரி எல்லாம் சொன்னீங்க அப்படின்னா, கிளாஸ் அப்படின்னா அது ஒரு டெம்ப்ளேட். அவ்வளவுதான். அப்ப ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங்ல இப்ப நமக்கு ஒரு விஷயத்துக்கு ஆன்சர் தெரியும். அது என்னன்னா, வாட் இஸ் கிளாஸ்? ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங்ல வாட் இஸ் கிளாஸ்? கிளாஸ் இஸ் எ டெம்ப்ளேட். இது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கே. கிளாஸ் இஸ் எ டெம்ப்ளேட். இதே மாதிரி வேற ஏதாவது சொல்ல முடியுமா? வேற ஏதாவது இதுக்கு டெஃபினிஷன்ஸ் இருக்கா? இருக்கு. கிளாஸ் இஸ் எ ப்ளூ பிரிண்ட். கிளாஸ் இஸ் எ டெம்ப்ளேட், கிளாஸ் இஸ் எ ப்ளூ பிரிண்ட். அப்போ கிளாஸ் இஸ் எ ப்ளூ பிரிண்ட்னா எப்படி சொல்றீங்க? ஆமா,
உங்களுக்கு எக்ஸாம் எழுதும்போது கொடுக்குறாங்கல்ல, சாப்டர் 1ல இருந்து இந்த கொஸ்டின், அப்படி இல்லைன்னா சாப்டர் 4ல இருந்து இந்த கொஸ்டின். 2 மார்க் கொஸ்டின்லாம் இந்த சாப்டர்ல இருந்து வந்திருந்தா 5 மார்க் கொஸ்டின்லாம் இந்த சாப்டர்ல இருந்து வரும். ஆனா என்ன வரும்னு சொல்ல மாட்டாங்க, என்ன கொஸ்டின் வரும்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ வாட் இஸ் கிளாஸ் அப்படின்னா, கிளாஸ்ங்கிறது ஒரு ப்ளூ பிரிண்ட். இதுக்கு நீங்க எதை வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு வெட்டிங் இன்விடேஷன், அது ஒரு டெம்ப்ளேட். அதுல கண்டிப்பா மாப்பிள்ளை பொண்ணு பேர் இருக்கும், அவங்க அப்பா அம்மா பேர் இருக்கும், எந்த ஊரு, எந்த இடம், எந்த தேதி, எந்த நேரம் எல்லாம் இருக்கும். இந்த கலர்ல தான் இருக்கும், இந்த லாங்குவேஜ்ல தான் இருக்கும், இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும், அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்போ கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு டெம்ப்ளேட். சரி, இது புரிஞ்சு போச்சு. இப்போ நான் கிளாஸுக்கு உங்ககிட்ட எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன்? சூப்பர் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இதே மாதிரி நீங்க ஒரு கஸ்டமர் கேர் ஆஃபீஸை இமேஜின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஏதாவது ஒரு பேங்க் இமேஜின் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சூப்பர் மார்க்கெட்டையோ பேங்கையோ ஒரு டெம்ப்ளேட்டா இங்கே இமேஜின் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பேங்க்குக்கு போயிட்டேன். இன்னைக்கு பேங்க்குக்கு போயிருக்கேன். பேங்க்குக்கு போய் என்னோட அட்ரஸை சேஞ்ச் பண்ணணும். நான் என்னோட பாஸ்புக்கில் வந்து அட்ரஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நான் போய் கேட்க போறேன். யார்கிட்ட போய் கேட்பேன்? பேங்க்குக்கு போயிட்டேன். பேங்க்குக்கு போய் யார்கிட்ட போய் கேட்பேன்? நீங்க யார்கிட்ட போய் கேட்பீங்க? அங்க இருக்கிற பேங்க்ல இருக்கிற ஒரு எம்ப்ளாயி. கரெக்டா? ஒரு எம்ப்ளாயிட்ட தானே போய் கேட்போம். பேங்க்ல இருக்கிற ஒரு எம்ப்ளாயிட்ட போய் மேனேஜரா இருப்பாரு, இல்ல கிளர்க்கா இருப்பாரு. சார் இந்த மாதிரி எனக்கு வந்து என்னோட பாஸ்புக்ல அட்ரஸை மாத்தணும் சார் அப்படின்னு நான் போய் கேட்கிறேன். அப்போ நான் யார்கிட்ட போய் கேட்கிறேன்? பேங்க்குக்குள்ள ஒரு எம்ப்ளாயி உட்கார்ந்துருக்காரா? இவர்கிட்ட போய் கேட்கிறேன். இவர் எனக்கு அந்த வேலையை செஞ்சு தருவாரா? ஆமா, அதுக்கு தானேங்க அவர் அங்க உட்கார வச்சிருக்கீங்க. இவர் மட்டும்தான் இருப்பாரா? இல்ல, இவரை மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. உள்ள கவுண்டர்ல 2-3 கவுண்டர்ல ஆளுங்க உட்கார்ந்துருப்பாங்க. மேனேஜர் கேபின்ல மேனேஜர் தனியா உட்கார்ந்துருப்பாரு. இப்படி தனித்தனியா ஆளுங்கெல்லாம் இருப்பாங்க. சரி, தனித்தனியா இவ்வளவு பேர் எதுக்குங்க? ஆமா, பேங்கோட வேலையெல்லாம் செய்ய வேண்டாமா? அப்போ பேங்கோட வேலையை தான் இவங்க செய்வாங்களா? அப்ப நான் பேங்க்குக்கு போறேங்கிற பேர்ல நான் பேங்க்குங்கிற கிளாஸ்க்குள்ள பேங்கோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்கிட்ட போய் சார் எனக்கு வேலையை முடிச்சு கொடுங்கன்னு கேட்கிறேன். அவர் எனக்கு பேங்கோட வேலையை முடிச்சு கொடுக்குறாரு. அப்படி பேங்கோட வேலை என்னென்னலாம் இருக்கு? பேங்கோட வேலை தான் இப்போ நீங்க கேட்டு வந்தீங்களே, பாஸ்புக்ல அட்ரஸ் சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு வேலை தான். அப்போ வேலைங்கிறத ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல எப்படி எழுதுவாங்க? பிராக்கெட்ஸ் கொடுத்துப்பாங்க, அவ்வளவுதான். அட்ரஸ் சேஞ்ச். இதை மாதிரி வேற என்னென்னலாங்க அவங்க பண்ணுவாங்க? டெபாசிட் பண்ணீங்கன்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. வேற என்னென்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு செக் கொடுத்து நீங்க செக் அப்ளை பண்ணீங்கன்னா, செக் புக் வேணும்னு போய் கேட்டீங்கன்னா செக் கொடுப்பாங்க. டிடி எடுக்கணும்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்க ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்ப இதெல்லாம் எப்படி அவங்களுக்கு தெரியுது? இப்ப நம்ம போறோம், பேங்க்குக்கு போறோம். சார் இந்த மாதிரி அக்கௌண்ட்ல பணம் போடணும். அந்த மஞ்சள் கலர் ஸ்லிப் இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. அந்த பிங்க் கலர் ஸ்லிப் இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து நீங்க வெள்ளை கலர் ஸ்லிப் எடுத்துட்டு வரணும். அப்போ இது எல்லாமே வந்து இந்த எம்ப்ளாயிஸ்க்கு பேங்க் ஆல்ரெடி ட்ரெயின் பண்ணிருக்கு. பேங்க் ஆல்ரெடி ட்ரெயின் பண்ணதை இந்த எம்ப்ளாயிஸ் நம்ம கிட்ட கொடுக்குறாங்க. அப்ப நான் இந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் என்ன சொல்ல போறேன்னா, தீஸ் எம்ப்ளாயிஸ் ஆர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் பேங்க். இப்படி சொல்றது சரியா? நான் அந்த பேங்க்குங்கிற கிளாஸுக்குள்ள தான் போனேன். ஆனா பேங்க்குங்கிற கிளாஸுக்குள்ள தான் இது எல்லாமே பேங்கோட ஆக்டிவிட்டீஸ் தான். ஆனா இந்த ஆக்டிவிட்டீஸ் பண்றதுக்கு எனக்கு பேங்கோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கொஞ்சம் பேர் வேணும்ல. அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அப்ப அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்லாம் எங்க இருந்தாங்க? அவங்கெல்லாம் பேங்க்லயே இருந்தாங்க. அப்ப பேங்க் அவங்களுக்குன்னு இடம் போட்டு கொடுத்துருந்துச்சா? ஆமா, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சீட் அவங்கவங்களுக்குன்னு தனித்தனி சீட் அலாட் பண்ணி வச்சிருந்தாங்க. இதுல அவங்க எல்லாரும் உட்கார்ந்துருந்தாங்க. அப்போ இந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்க்கு பேங்க் ஒரு இடம் கொடுத்துருக்கு. கரெக்டா? இப்போ மேனேஜர்னா மேனேஜர் எங்க இருந்தாரு? மேனேஜர் வந்து அந்த பேங்க்ல தாங்க இருந்தாரு. அவ்வளவுதான். அவ்வளவுதான். அப்போ இந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்க்கு தான் என்ன பேரு? ஆப்ஜெக்ட்ஸ்னு பேரு. கதையெல்லாம் நல்லா தான் சொல்றீங்க. கிளாஸ்னா ஒரு கதை சொன்னீங்க. ஆப்ஜெக்ட்ஸ்க்கு ஒரு கதை சொன்னீங்க. ஆனா ஆப்ஜெக்ட் ஏன் நீங்க ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பேங்க்னு சொல்றீங்கன்னு சொல்லவே இல்லையே. அப்ப ஆப்ஜெக்ட்னா முதல்ல என்னன்னே சொல்லாம திடீர்னு வந்து நீங்க இந்த இடத்துல சொல்றது பேங்க்ங்கிறத சொல்றீங்க, அடுத்து ஆப்ஜெக்ட்ங்கிறத சொல்றீங்க. இது ரெண்டுத்துக்குமான கனெக்ஷன் என்ன அப்படின்னு கேட்கலாம்ல இப்போ. அப்போ ஆப்ஜெக்ட்னா தமிழ்ல என்ன? ஆப்ஜெக்ட்னா தமிழ்ல பொருள், அவ்வளவுதான். அது உயிர் உள்ள பொருளா இருக்கலாம், உயிர் இல்லாத பொருளா இருக்கலாம். ஆப்ஜெக்ட்னா அது லிவிங் திங், நான் லிவிங் திங் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. அது ஒரு பொருள், அவ்வளவுதான். அந்த பொருளை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? இதுதான். அப்போ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் எப்படி ஒரு ஹீரோ ஓரியன்டட் மூவில ஹீரோ தான் எல்லா வேலையும் செய்வாரோ, அதே மாதிரி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்ல ஆப்ஜெக்ட் தான் எல்லா வேலையும் செய்யும். அப்போ நம்ம இந்த ஆப்ஜெக்ட் என்னென்ன வேலை செய்யும் அப்படிங்கிற கேள்வி வந்துரும்ல.
அப்போ இந்த ஆப்ஜெக்ட் என்னென்ன வேலை செய்யும்னா, அது எந்த கிளாஸ்ல இருக்கோ, அந்த கிளாஸ்ல அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன வேலைலாம் சொல்லிக் குடுத்துருக்காங்களோ, அந்த வேலையெல்லாம் செய்யும். அவ்வளோதான். அப்போ ஆப்ஜெக்ட்னாலே ஆப்ஜெக்ட்டுக்கு இப்போ நான் வந்து மேனேஜர்ன்னு ஒருத்தர சொல்றேன். அவருக்குன்னு கண்டிப்பா ஒரு உருவம் இருக்கும். அவருக்குன்னு சில செயல்கள் இருக்கும். இதுதாங்க ஆப்ஜெக்ட். அப்போ ஆப்ஜெக்ட்னா என்னன்னா, நான் போனேன், கட்டம் போட்ட சட்டை போட்டு ஒருத்தர் உட்கார்ந்திருந்தாரு. கண்ணாடி போட்டு ஒருத்தர் உட்கார்ந்திருந்தாரு. இப்படிலாம் கதை சொல்றோம்ல. அப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, அவரோட அவரோட ஐடென்டிட்டிய நம்ம சொல்றோம். இப்படி ஒருத்தர் இருந்தாரு அப்படின்னு. அவர் என்ன பண்ணாரு? அவர் தான் எனக்கு அட்ரஸ் மாத்தி குடுக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணாரு. ஆமா. அவர் அட்ரஸ் சேஞ்சுங்கிற ஆக்டிவிட்டியே பண்ணியிருக்காரு. அப்போ ஆப்ஜெக்ட்ங்கிறத எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் புரோகிராமிங்லலாம் பேசல. நிஜத்திலேயே சொல்றேன். எந்த ஆப்ஜெக்ட்டையும் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட்ன்னு ஒண்ணு இருந்தாலே, அந்த ஆப்ஜெக்ட்டுக்குன்னு ஒரு ஸ்டேட் இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட்டுக்குன்னு ஒரு பிஹேவியர் இருக்கும். இது புரியுதா? ஸ்டேட்ங்கிறது உருவம். பிஹேவியர்ங்கிறது அந்த ஆப்ஜெக்ட் என்னென்ன பண்ணும்னு சொல்றது. அப்போ நீங்க இந்த பேங்க்ல மேனேஜர்ன்னு ஒருத்தர் சொன்னீங்களே, அவருக்கு நீங்க என்னென்ன ஸ்டேட் எல்லாம் சொல்லப் போறீங்க? அப்படின்னு என்ட்ட ஒருத்தர் கேட்டாருன்னா, ஆமா மேனேஜர்ன்னு ஒருத்தர் இருக்கார்ல, அந்த மேனேஜருக்குன்னு சேலரின்னு ஒண்ணு குடுத்திருப்பாங்கல்ல, அது அவர பத்தின டிஸ்கிரிப்ஷன். மேனேஜர பத்தி சொல்றது. அவரோட மேனேஜரோட பேர் இருக்கலாம். மேனேஜ்மென்ட்க்கு அவருக்கான சேலரி எவ்வளோன்னு இருக்கலாம். அவருக்கு எவ்வளோ லீவ்ஸ் வருஷத்துக்கு எடுத்துக்கலாம். அப்படிங்கிற தகவல்கள் இருக்கலாம். இது எல்லாமே இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு ஒரு ஆப்ஜெக்ட்ட பத்தின உருவம். இப்ப நான் வந்து பேங்க்ல இருந்து மேனேஜர சொல்றேன்னா, ஆப்ஜெக்ட்னாலே ஒரு உருவம் தான். ஒரு பொருள் தான். அப்ப பொருள்னாலே உருவம் இல்லாம பொருள் ஏது? கண்ணு முன்னாடி ஒரு பொருள் தெரிஞ்சா தானே, இப்படி ஒரு பொருள் இருக்குன்னு சொல்லுவீங்க. அப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப லேப்டாப் அப்படின்னு ஒண்ணு எடுத்துக்கிடுறேன். அப்ப லேப்டாப்ங்கிறது என்னது? ஆமா, லேப்டாப்ன்னு கண்ண மூடுனா லேப்டாப்னா என்னன்னு தோணுதா? தோணுதுல்ல. ஆமா. இத வந்து மடக்கி வைக்கலாங்க. இதுல கீபோர்ட் இருக்குங்க. இதுல மானிட்டர் இருக்கும். உள்ள மதர் போர்ட் இருக்கும். ரேம் இருக்கும். யூஎஸ்பி பின் இருக்கும். இந்த மாரி இருக்குன்னு உள்ளேயே இன்பில்ட்டாவே பேட்டரி குடுத்திருப்பாங்க. எல்லாம் தோணுதுல்ல. அப்போ லேப்டாப் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். அதே மாதிரி மேனேஜர் அப்படிங்கிறவரு ஒரு ஆப்ஜெக்ட். அது உயிர் இல்லாத ஆப்ஜெக்ட். இவர் உயிர் இருக்கிற ஆப்ஜெக்ட். அவ்வளவுதான் வித்தியாசம். பைத்தான்ல அதுவும் கிடையாது. மேனேஜர்ன்னு எழுதினாலும், லேப்டாப்னு எழுதினாலும் யாருக்கு உயிர் இருக்குன்னு பைத்தானுக்கு எங்க தெரிய போகுது? அதனால அந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ மேனேஜர் அப்படிங்கிறவரு ஒரு ஆப்ஜெக்ட். ஏன் அவர் ஆப்ஜெக்ட்ன்னு சொல்றோம்? ஏன் ஆப்ஜெக்ட்ன்னு சொல்றோம்னா, அவருக்குன்னு கொஞ்சம் ஸ்டேட்ஸ்ங்கிறது அவர் என்னென்ன பண்ணுவாருங்கிறது இருக்கு. அவருக்குன்னு கொஞ்சம் பிஹேவியர்ஸ் இருக்கு. இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது ஆப்ஜெக்ட். அப்போ இந்த பிஹேவியர அவர் எங்க இருந்து எடுத்து செய்வாரு? மேனேஜருக்கு நெறைய பிஹேவியர் இருக்கலாம். அவர் கவிதை எழுதலாம், கட்டுரை எழுதலாம், எங்கேயாவது மேடையில போய் பேசலாம். அதெல்லாம் இங்க கிடையாது. இந்த பேங்க்குக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரு? பேங்க்குக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் பேங்க்க ரெப்ரசன்ட் பண்றாரு. அப்போ அவர் பேங்க்க ரெப்ரசன்ட் பண்றாருங்கிறதுனால, அப்போ இந்த பிஹேவியர்ஸும் இந்த கிளாஸ்க்குள்ள தான் இருக்கு. இந்த கிளாஸ்க்குள்ள ஒரு இடத்துல தான் லாக்கர ஓப்பன் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அட்ரஸ சேஞ்ச் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஒரு இடத்துல எழுதி வச்சிருப்பாங்க. டெபாசிட் பண்ணா ஒருத்தர் பணம் குடுத்தா என்ன பண்ணணும்? ஒருத்தர் டிடி கேட்டு வந்தாருன்னா, அவர்ட்ட எவ்வளோ காசு வாங்கணும்? அந்த டிடிக்கான அமௌண்ட், அந்த கமிஷன் எவ்வளோ வாங்கணும்? அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இது எல்லாமே பேங்க்குக்குள்ள தான் இருக்கு. எம்ப்ளாயி பேங்க்குக்குள்ள நுழையிறாரு. நுழைஞ்சு இந்த ஆக்டிவிட்டீஸ பண்ண ஆரம்பிக்கிறாரு. இங்க குடுத்திருக்கிற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நீங்க எந்த எம்ப்ளாயி வச்சு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த எம்ப்ளாயி வச்சு பண்றாரு. அப்போ ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது இப்போ நம்மளோட டிஸ்கஷன் படி, இப்ப நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாம். என்னென்னலாம் மாடிஃபை பண்ணலாம்? ஆப்ஜெக்ட் அப்படின்னா, நான் அடுத்த பக்கத்துல வேணா எழுதுறேனே. இது கரெக்ட்டான்னு பாருங்க. அப்போ நான் இதுவரைக்கும் பேசினது படி, ஆப்ஜெக்ட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ். ஆப்ஜெக்ட்ங்கிறது. இப்படியும் சொல்லலாம். எப்படிங்க ஸ்டேட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ்ன்னு சொல்றீங்க? போறேன் மேனேஜர்ட்ட இங்க நான் ஒரு டெபாசிட் போட்டா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தருவீங்க? அப்படின்னு நான் கேட்கிறேன். அது ஒரு தகவல் தானே! அப்ப அது ஒரு ஸ்டேட். லோனுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வாங்குறீங்க? கிரெடிட் கார்டுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வாங்குறீங்க? நான் கிரெடிட் கார்டு இங்க அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும்னா என்னென்ன ப்ரூஃப் எல்லாம் குடுக்கணும்? நீங்க ஆதார் கார்டு குடுங்க, 2 ஃபோட்டோ குடுங்க. இதெல்லாம் கேட்கிறாரு. அதெல்லாம் ஸ்டேட். அப்ப நான் குடுக்குற ஃபோட்டோ, நான் குடுக்குற ஆதார் கார்டு இதெல்லாம் என்னோட ஸ்டேட். பிஹேவியர் அக்கவுண்ட் ஓப்பன் பண்றது, கிரெடிட் கார்ட கையில குடுக்குறது, இந்த மாரி பாஸ்புக்ல அட்ரஸ் சேஞ்ச் பண்றது, இதெல்லாம் அவரோட பிஹேவியர்ஸ். அப்ப ஆப்ஜெக்ட்ங்கிறது காம்பினேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ். இது ஒரு பாயிண்ட். இது புரியுதா? ஆப்ஜெக்ட்ங்கிறது காம்பினேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறது புரியுதா? இல்ல இதுல ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருக்கா? யாரும் கேள்விகள் இருந்தா சொல்லுங்க.
இது புரியுதுன்னா யாரா புரியுதா தாஸ்? புரியுது, அண்டர்ஸ்டுட். சரி, யாருக்கும் கேள்விகள் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள், தயங்கிறாதீங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம பேசுறத வச்சுதான் இன்னும் 1 வாரம் 10 நாள் இழுத்து இதே ஸ்டோரியே திரும்ப திரும்ப உங்களுக்கு போர் அடிச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி வேற வேற ஆங்கிள் இதையே சொல்லிக்கிட்டே இருப்போம். அவ்வளவுதான். சரியா? அப்போ ஆப்ஜெக்ட்ங்கிறது காம்பினேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ். அந்த பிஹேவியர் எங்க இருந்து ஆப்ஜெக்ட்டுக்கு கிடைக்குது? அந்த பிஹேவியர் கிளாஸ்ல இருந்து கிடைக்குது. கிளாஸ்ல இருந்து கிடைக்குது. அப்போ இதுல இருந்து ஒரு பாயிண்ட் என்ன நோட் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஆப்ஜெக்ட் cannot be present. இந்த பாயிண்ட் கரெக்டான்னு பாருங்க. ஆப்ஜெக்ட் can't be present without class. கிளாஸ் இல்லாம ஆப்ஜெக்ட்னு ஒண்ணு கிடையாது. கிளாஸுக்கு உள்ளதான் ஆப்ஜெக்ட். ஏன்னா ஆப்ஜெக்டோட பிஹேவியர்ஸை சொல்லி கொடுக்கறதே கிளாஸ் தான். கரெக்டா? அப்போ ஆப்ஜெக்ட் கான் பி பிரசன்ட் வித்தவுட் கிளாஸ். அப்போ கிளாஸ் இது அப்படியே ரிவர்ஸ்ல எழுதுனா இதுக்கு நீங்க என்னங்க பதில் சொல்றீங்க? கிளாஸ் கேன் பி பிரசன்ட் வித்தவுட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கேட்டா டெக்னிக்கலி எஸ். இது இன்னும் நிறைய மாதிரி பேசலாம். அப்போ நான் வந்து இதுல கிளாஸ் ஆப்ஜெக்ட் பத்தி முதல்ல அந்த டிஸ்கஷனை வச்சுக்கலாம். அப்போ ஆப்ஜெக்ட்ங்கிறது காம்பினேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ். இது ஒரு பாயிண்ட். வாட் இஸ் ஆப்ஜெக்ட்னு கேட்டா, ஆப்ஜெக்ட் ரெப்ரசன்ட்ஸ் கிளாஸ். இது ஒரு பாயிண்ட். ஆப்ஜெக்ட் ரெப்ரசன்ட்ஸ் கிளாஸ்ங்கிறது ஒரு பாயிண்ட். ஆப்ஜெக்ட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். ரெண்டுமே சரிதான். வெறுமன ஆப்ஜெக்டை பத்தி பேசுனீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ்ங்கிறது சரிதான். எனக்கு ஆப்ஜெக்டையும் கிளாஸையும் கம்பைன் பண்ணி ரெண்டுத்துக்கும் பார்த்து சொல்லுங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் ரெப்ரசன்ட்ஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்றது. ஆப்ஜெக்டையும் கிளாஸையும் நீங்க சேர்த்து வச்சு சொல்லும்போது அதுவும் சரிதான். இந்த ரெண்டுமே கரெக்டா? அப்போ ஆப்ஜெக்டும் கிளாஸும் ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைஞ்சதுதான். வேற வேற மாதிரி புரிஞ்சுக்கணும். எனக்கு இன்னும் 2-3 எக்ஸாம்பிள் சொல்லுங்க. தாராளமா இதுல சொல்லலாம். இப்போ வந்து நம்ம எப்படி சொல்றோம், இந்தியான்னு ஒரு நாடு இருக்கு. இப்ப நம்ம எல்லாரும் இந்தியன்ஸ். ஆமா, இந்த குரூப்ல இருக்கிற இந்தியன்ஸ் ஒருத்தரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னா யாரை கூட்டிட்டு வர்றது? நம்ம எல்லாரும் ஆமா இந்தியாங்கிறது என்னோட கிளாஸ். ஏன் இந்தியாங்கிறது கிளாஸ்ன்னு சொல்றேன்? இந்தியாங்கிறது ஒரு டெம்ப்ளேட். இந்தியா இப்ப இந்தியாங்கிறது ஒரு கண்ட்ரி. கண்ட்ரிங்கிறது ஒரு டெம்ப்ளேட். இப்படிதான் இந்தியா மாதிரி தான் இருக்கணும். 3 பக்கமும் கடல்ல இருக்கணும். பிரைம் மினிஸ்டர்னு ஒருத்தர் இருக்கணும். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் சீஃப் மினிஸ்டர் இருக்கணும். இது எல்லா நாட்டுக்கும் சொல்ல முடியாது. ஒரு நாட்டுல பிரசிடென்ட் இருப்பாரு, ஒரு நாட்டுல பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு, ஒரு நாட்டுல பார்லிமெண்ட்னு சொல்லுவாங்க, வேற ஒன்று சொல்லுவாங்க. இந்த இந்தியன்ஸ்ங்கிறது தே ஆர் ரெப்ரசென்டிங் இந்தியா. அதனால இந்தியாங்கிறது கண்ட்ரிங்கிறது கிளாஸ்னா இந்தியன்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ். அப்போ இந்தியன்ஸ் கான் பி, இந்தியான்னு ஒரு நாடே இல்லைன்னா இந்தியன்ஸ் யார் இருப்பா? அப்போ அதுல இருந்து தான் இந்த பாயிண்ட். எந்த பாயிண்ட்? ஆப்ஜெக்ட் கான் பி பிரசன்ட் வித்தவுட் கிளாஸ் அப்படிங்கிறது. அப்போ இது இந்த ஆப்ஜெக்ட்னா என்ன, கிளாஸ்னா என்ன, இது ரெண்டும் புரியுதா? கிளாஸ் இஸ் a template, ஆப்ஜெக்ட் ரெப்ரசன்ட்ஸ் கிளாஸ்ங்கிறது ஒரு பாயிண்ட். ஆப்ஜெக்ட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ், இது ஒரு பாயிண்ட். இது புரிஞ்சிருச்சுன்னா இதுல உங்ககிட்ட டெக்னிக்கலா இப்போ கொஞ்சம் டெக்னிக்கலா இதை பேசுவோமே. இப்போ நான் கிளாஸ்னு சொல்றது எது? நான் கிளாஸ்னு சொல்றது சாதாரணமா ஒரு மெமரி ஏரியா. என்னோட மிஷின்ல நான் ஒரு ப்ரோக்ராம் பண்ண போறேன். அந்த ப்ரோக்ராம் எவ்வளவு இடத்தை ஆக்குபை பண்ணுதோ அதுதான் என்னோட கிளாஸ். சரிதானே? இப்போ நான் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ஓபன் பண்றேன், ஒரு பவர் பாயிண்ட் ஓபன் பண்றேன். அந்த வேர்ட் டாக்குமெண்ட் தாங்க எனக்கு கிளாஸ். அப்போ அது எவ்வளவு மெமரி ஆக்குபை பண்ணுதோ அவ்வளவு மெமரி, அதுதான் என்னோட கிளாஸ். சரி, அப்போ எனக்கு இது புரிஞ்சிருச்சு. அப்போ இப்போ எனக்கு இருக்கிற ஒரு சந்தேகத்தை சொல்றேன். அப்போ ஆப்ஜெக்ட் நீங்க கிளாஸே வெறுமனே மெமரின்னு சொன்னா நம்ம என்ன உண்மையான ஒரு பேங்கையா உருவாக்கிட போறோம்? பேங்க்னு ஒரு எழுதி வச்சுக்க போறோம் நம்ம லேப்டாப்ல. அப்படி எழுதி வச்சுக்கிட்டோம்னா அப்போ ஆப்ஜெக்ட் அப்படின்னு நீங்க சொல்றத நான் மெமரி ஏரியா இல்ல மெமரி ரெஃபரன்ஸ் ஆஃப் அ கிளாஸ்னு சொல்லலாமா? கிளாஸ்ங்கிறதே ஒரு மெமரி டெம்ப்ளேட் தான் அப்படின்னா ஆப்ஜெக்ட் இஸ் மெமரி ரெஃபரன்ஸ் ஆஃப் அ கிளாஸ், இப்படி சொல்லலாமா? இதுல உங்க யாருக்கும் சந்தேகம் இருந்தா சொல்லுங்க. இது இப்போ ஆப்ஜெக்ட்டுக்கும் கிளாஸுக்குமான டிஸ்கஷன்ல அடுத்த பாயிண்ட். ஆப்ஜெக்ட் இஸ் மெமரி ரெஃபரன்ஸ் ஆஃப் அ கிளாஸ். இது புரியாதவங்க கேட்கும். எல்லாருக்குமே புரிஞ்சிச்சா? ஏன் இதெல்லாம் கேட்குற? இப்போ நான் உங்ககிட்ட சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு செஷன் கண்டிப்பா உங்களுக்கு புரியும் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். அப்போ ஒண்ணு சேலஞ்ச் நீங்க எந்த பாயிண்ட்? இப்போ இந்த மெமரி ரெஃபரன்ஸ். கிளாஸ்ங்கிறதே ஒரு மெமரி ரெஃபரன்ஸ் தானே. நான் இதை திரும்ப சொல்றேன் பாருங்க. நீங்க கிளாஸை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா ரெஸ்யூம் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ்ன்னு நான் சொல்றேன். கரெக்டா? ஏன்னா ரெஸ்யூம்ங்கிறது ஒரு டெம்ப்ளேட். அந்த ரெஸ்யூம்ல கண்டிப்பா நேம் இருக்கும், ஒருத்தரோட நேம் இருக்கும், அவரோட மொபைல் நம்பர் இருக்கும், மெயில் ஐடி இருக்கும். கிட்ல ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாருன்னா கிட் லிங்க் கொடுத்துருப்பாரு, பிளாக் எழுதியிருந்தாருன்னா பிளாக் லிங்க் கொடுத்துருப்பாரு.
என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணோங்கிறத கொடுத்துருப்பாரு. இதை தாண்டி நான் இதுல என்ன சொல்ல முடியும்? அவரோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஆட் பண்ணியிருப்பாரு, டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருப்பாரு, இவ்வளவுதானே கொடுத்துருப்பாரு. அப்போ ரெஸ்யூம்ங்கிறது ஒரு கிளாஸ். இதுல உங்களுக்கு யாருக்காவது சந்தேகம் இருக்கா? யார் கேட்டீங்க? இளங்கோவன். இளங்கோவன், உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? கரெக்டா? அப்போ ரெஸ்யூம்ங்கிறத நீங்க கிளாஸ்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா, நான் என்ன சொல்றேன்னா, ரெஸ்யூம்ங்கிறது அது ஒரு மெமரி ஏரியாங்க. அது ஒரு 40 கேபி, ஒரு 60 கேபி டேட்டாவை எடுத்து வச்சுக்கிட்டு, அதை தான் நீங்க கிளாஸ்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்னா சரியா தப்பா? ஒரு 60 கேபி ஸ்பேஸ் தான் நீங்க கிளாஸ்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன ரெஸ்யூமே கையில காமிச்சீங்க, நீங்க இன்னும் வச்சிருக்கேன்னு சொல்றீங்க அப்படின்னு நான் சொல்றேன். இப்படி சொல்றது சரியா? அப்போ இந்த 60 கேபில இந்த 60 கேபில நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு 5 கேபி நீங்க எக்ஸ்ட்ரா, இந்த 5 கேபி இடத்த வச்சுக்கிட்டு, அந்த 5 கேபில நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? அந்த 5 கேபில உங்களோட போட்டோவை வைக்கிறீங்க. இப்படி ஒரு போட்டோ வச்சிடுறீங்க அந்த 5 கேபில. 60 கேபில ஒரு 5 கேபி ஒரு போட்டோ. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இது ஒரு ஆப்ஜெக்ட்னு நான் சொல்றேன். எப்படிப்பா இதை நீ ஆப்ஜெக்ட்னு சொல்ற அப்படின்னா, ஆமா இந்த போட்டோ கலர் போட்டோவா, கருப்பு வெள்ளையா, இந்த போட்டோ ஜேபிஜில இருக்கா, பிஎன்ஜில இருக்கா, இந்த போட்டோவோட பிக்சல்ஸ் ரேட் என்ன, இப்படி என்கிட்ட கொஞ்சம் ஸ்டேட்ஸ் இருக்குங்க. இந்த போட்டோவை நான் போட்டோஷாப்ல, ஜிம்ப்ல எல்லாம் நான் போய் இதை எடிட் பண்ண முடியும். இந்த போட்டோவை நான் காப்பி பண்ண முடியும், இந்த போட்டோவை பேஸ்ட் பண்ண முடியும். இப்படி இந்த போட்டோ மேல அப்ளை பண்ற மாதிரி சில பிஹேவியர்ஸ் இருக்குங்க. எனக்கு தெரியும் ஆப்ஜெக்ட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ். அப்போ இந்த டிஸ்கிரிப்ஷன் படி இந்த போட்டோ ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு நான் சொல்றேன். சரியா தப்பா? இளங்கோவன், உங்களுக்கு புரியுதா? புரியுது. அப்போ இதை இன்னும் சொல்றதா இருந்தா, இப்படி இது கிளாஸுங்க, கிளாஸுக்குள்ள இருக்கிற ஒரு போட்டோ ஒரு ஆப்ஜெக்ட்டுங்க, இப்படி சொல்றது ஒரு பாயிண்ட். இன்னொரு ஒரு பாயிண்ட், இந்த போட்டோங்கிறது இந்த 60 கேபில ஒரு 5 கேபிக்கான மெமரியை ஆக்குபை பண்ணிட்டு உட்காந்துருக்கு. அதனால இதை நான் என்ன சொல்றேன்னா, இது ஒரு மெமரி ரெஃபரன்ஸ். இந்த கிளாஸோட ஒரு மெமரியை அது ரெஃபர் பண்ணிட்டு இருக்கு. அதனால ஆப்ஜெக்ட் இஸ் மெமரி ரெஃபரன்ஸ் ஆஃப் அ கிளாஸ் அப்படின்னு சொன்னாலும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்றோம். சரியா? யாருக்கும் எதுவும் சந்தேகம் இருக்கு, இல்ல நீங்க சொல்றது புரியல, நீங்க சொல்றது புரிஞ்ச மாதிரி தான் இருக்கு, அப்படி எதுவும் இருந்தா சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்குன்னா புரியலன்னு அர்த்தம். இப்போ புரிஞ்ச மாதிரி இருக்கும், கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அது புரியாமலே ஆயிரும். அதனால கண்டிப்பா புரிஞ்ச மாதிரி இருந்தாலும் சொல்லுங்க. அப்படி எல்லாம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க ஒரு ஓகே, இன்னும் 2 பேர் ஆன்சர் சொல்றீங்க, இன்னும் 2 பேர் அப்டேட் பண்றீங்களா சேட்ல? நீங்க சொல்றதை வச்சுட்டு நான் அடுத்த பாயிண்ட் போறேன். இப்போ இந்த ஆப்ஜெக்ட்ஸ் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அதை பத்தி கொஞ்சம் சந்தேகம், பொதுவான சந்தேகம். இப்போ இதுல நம்ம பைத்தான் வந்து 100% வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்றோம். வேற ஜாவால அப்படி இல்லை. ஏன்னா வந்து அதுல பிரிமிட்டிவ் டேட்டா டைப்லாம் யூஸ் பண்றதால. ஆனா நம்ம இங்கேயும் இன்ட் அப்படிங்கிற அந்த டேட்டா டைப்லாம் யூஸ் பண்றோம்ல பைத்தான்லயும். நல்ல டவுட். இதை நீங்க வந்து ஜாவாவும் பைத்தானும் சேர்ந்து படிச்சதுனால வர டவுட். இங்க இருக்கிற பைத்தான்ல யூஸ் பண்ற இன்ட் பைத்தான் வந்து ஆப்ஜெக்ட்னு சொல்லிடும். அங்க இருக்கிற இன்ட் தான் பிரிமிட்டிவ், ஜாவால இருக்கிற இன்ட் தான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப். பைத்தான் இன் பைத்தான் எவ்ரிதிங் இஸ் ஆப்ஜெக்ட்னு முடிச்சிருவாங்க. சோ இப்போ நம்ம இன்ட் டைப் பண்ணாலே அது ஒரு இடத்த ஸ்பேஸ் எடுத்துக்குங்க இப்ப ஜாவா. அது பைத்தான்ல. ஆமா ஆமா. சோ அதனால தான் இன்ட்ங்கிறதுக்கு ஜாவால ரேஞ்ச் உண்டு, பைத்தான்ல ரேஞ்ச் கிடையாது. நீங்க எவ்வளவு பெரிய நம்பர் வேணாலும் இன்ட்குள்ள கொண்டு வந்து வச்சிடலாம். ஓகே ஓகே. இப்போ இதுல இன்னும் எனக்கு இவங்க கேட்டதுல இருந்து இன்னும் நிறைய क्वेश्चन இருக்கு. ஆப்ஜெக்ட் இஸ் மெமரி ரெஃபரன்ஸ் ஆஃப் அ கிளாஸ். இது வந்து பிரிமிட்டிவ் என்றால் என்ன? அது ஜாவா C++ல உண்டுங்க. அதனால பிரிமிட்டிவ் வந்து இப்போதைக்கு பைத்தான்ல அதெல்லாம் கிடையாது. அதனால விட்டுருங்க, நம்ம பின்னாடி வேணா பேசிக்கலாம். கிளாஸ் கூல். நல்ல ஆன்சர் அரவிந்த் ஆர்கே நீங்க சொல்லியிருக்கிறது. இப்போ எனக்கு இருக்கிற சந்தேகத்தை சொல்றேன். ஆப்ஜெக்ட்ங்கிறது மெமரி ரெஃபரன்ஸ் ஆஃப் அ கிளாஸ், எல்லாரும் ஒத்துக்கிட்டீங்க. இப்போ மெமரி ரெஃபரன்ஸ் ஆஃப் அ கிளாஸ்னா எவ்வளவு மெமரி? ஒரு பாட்டு, ஒரு MP3 பாட்டை கொண்டு போய் நான் லேப்டாப்ல வைக்கிறேன், 4 MB 5 MB. ஒரு படத்தை கொண்டு போய் வைக்கிறேன், 600 MB 700 MB. இந்த இடத்துல ஆப்ஜெக்டை கொண்டு போய் வைக்கிறேன், ஒரு போட்டோவை கொண்டு போய் என்னோட ரெஸ்யூம்ல கொண்டு போய் வைக்கிறேன், எவ்வளவு MB? இந்த கிளாஸோட சைஸ் என்ன? சும்மா நீங்க கிளாஸுங்கிறது ஒரு மெமரி ஏரியா தாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதையும் நான் கேட்டுட்டு அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கேன். அதுக்குள்ள இருக்கிற ஆப்ஜெக்ட்ங்கிறது மெமரி ரெஃபரன்ஸ் ஆஃப் அ கிளாஸ்ன்னு சொல்றீங்க, அதையும் கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கேன். சடனா ஒருத்தர் என்னை பிடிச்சி, என்னப்பா அவர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டே இருக்கேன், கிளாஸோட மெமரி சைஸ் என்ன, ஆப்ஜெக்டோட மெமரி சைஸ் என்னன்னு கேட்டியா
அப்படின்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? உங்க ஐடியா என்ன இதை பத்தி? இந்த கேள்வி சரியா? சரின்னா இந்த கேள்விக்கு உங்களோட ஐடியா என்ன? வந்து லிமிட்டே கிடையாது, எவ்வளவு சைஸ் வேணா வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. கரெக்ட். ஆமா, நீங்க ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ரெடி பண்றீங்க. வேர்ட் டாக்குமெண்ட்டோட சைஸ் எவ்வளவு இருக்கலாம்? ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் ஒன்று ரெடி பண்றீங்க, அதோட சைஸ் எவ்வளவு இருக்கலாம்? அதே தான் இங்கேயும். ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்றீங்க, ரெஸ்யூம் 2 பக்கம் தான் இருக்கணும், 3 பக்கம் தான் இருக்கணும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுல்ல. எவ்வளோ உங்க லேப்டாப்ல மெமரி இருக்கோ அவ்வளோ இருக்கலாம். அதே தான் இங்கேயும். கிளாஸுக்குன்னு எந்த ஸ்பெசிஃபைடு மெமரி சைஸும் கிடையாது. கிளாஸுக்கு ஸ்பெசிஃபைடு மெமரி சைஸ் கிடையாதுன்னா அதுக்குள்ள இருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கும் கிடையாது. நீங்க எவ்வளவு பெரிய போட்டோ வேணாலும் உங்களோட ரெஸ்யூம்ல கொண்டு போய் வச்சுக்கலாம். ஒரு ஃபுல் பேஜ் போட்டோ வேணாலும் வச்சுக்கலாம். அது உங்க இஷ்டம். அது அந்த போட்டோவோட சைஸ் என்னவா இருக்கு, அது உங்க லேப்டாப்ல இடம் இருக்கு, அதனால நீங்க வச்சுக்கிடுறீங்க. அவ்வளவுதான். அப்போ ஆப்ஜெக்ட்டுக்கோ கிளாஸுக்கோ மெமரி சைஸ் இவ்வளவுதான் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அதனாலதான் பைத்தான்ல வந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இப்போ இந்த டிஸ்கஷன் நல்ல பாயிண்ட்டுக்கு போயிடுச்சு. இன் பைத்தான் எவ்ரிதிங் இஸ் ஆப்ஜெக்ட். எவ்ரிதிங் இஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னா எதுக்குமே எவ்வளவு மெமரின்னு கிடையாது. அதனாலதான் நீங்க நம்பர்னு போட்டு ஒன்னையும் ஸ்டோர் பண்ணலாம், நம்பர்னு போட்டு 1 2 3 4ன்னு இப்படியே ஸ்டோர் பண்ணிக்கிட்டேவும் போகலாம். இப்படியே இவ்வளவு பெரிய நம்பர் வேணாலும் ஸ்டோர் பண்ணலாம். இது எவ்வளவுன்னு பார்த்து பைத்தான் ஆட்டோமேட்டிக்கா இதுக்கான மெமரியை கொடுக்கும், இது எவ்வளவுன்னு பார்த்து இதுக்கான மெமரியை கொடுக்கும். அதனாலதான் உங்களால எவ்வளவு பெரிய நம்பரை வேணாலும் ஒரு நம்பருங்கிற பாக்ஸுக்குள்ள போட்டு வைக்க முடியுது. ஏன்னா இன் பைத்தான் எவ்ரிதிங் இஸ் ஆப்ஜெக்ட். அப்போ எவ்ரிதிங் இஸ் ஆப்ஜெக்ட்னா எவ்ரிதிங் இஸ் a மெமரி ரெஃபரன்ஸ். இஃப் எவ்ரிதிங் இஸ் a மெமரி ரெஃபரன்ஸ், ஹவு மச் மெமரி? ஹவு மச் மெமரி அதுக்கு ஆன்சர் கிடையாதுங்க, எவ்வளவு வேணாலும் கொடுப்போம். அப்ப ஒரு கிளாஸோட மெமரி வந்து அது ஆப்ஜெக்டோட மெமரி பொறுத்து தான், எவ்வளவு ஆக்குபை பண்ணுதோ அது பொறுத்து தான். ஆமா, அதுக்குள்ள எவ்வளவு ஆக்டிவிட்டிஸ் பண்றீங்க. இப்போ கிளாஸ்னா நம்ம என்ன சொல்லிட்டோம்? சூப்பர் மார்க்கெட்னு சொல்லிட்டோம், அப்படிதானே? சூப்பர் மார்க்கெட் ஒரு கிளாஸ், பேங்க் ஒரு கிளாஸ். அப்போ ஒரு பேங்கோட சைஸ் என்னவா இருக்கும்? அது அந்த பேங்க் என்னென்ன பிஹேவியர் எல்லாம் வச்சிருக்காங்க. அவங்க ஹெட் ஆஃபீஸ்னா ஒரு சைஸ்ல இருப்பாங்க, ஒரு கிராமத்துலனா ஒரு சைஸ்ல இருப்பாங்க. சூப்பர் மார்க்கெட்டும் அதே தான். அப்போ இதுக்கு சரியான அளவு சொல்ல முடியாதுங்கிறது தான் அதோட பதில். சரி, அப்போ இது வரைக்கும் பேசியிருக்கிறதோட சுருக்கம்: ஆப்ஜெக்ட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ், ஆப்ஜெக்ட் ரெப்ரசன்ட்ஸ் கிளாஸ், ஆப்ஜெக்ட் இஸ் மெமரி ரெஃபரன்ஸ் ஆஃப் அ கிளாஸ். ஆப்ஜெக்ட் இஸ் மெமரி ரெஃபரன்ஸ் ஆஃப் அ கிளாஸ். இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா சொல்லுங்க. வாட் இஸ் கிளாஸ்? அதுக்கு ரொம்ப பெரிய பதிலாம் கிடையாது. கிளாஸ் இஸ் a template or blueprint. இவ்வளவுதான் சொல்லியிருக்கோம். இது வரைக்கும் சொன்னதுல இந்த ரெண்டுல ஏதாவது கேள்விகள் இருக்கா சார்? ஒரு டவுட் சார். சொல்லுங்க சார், கிளாஸ் இருந்தால் தான் ஆப்ஜெக்ட்னு ஒன்று இருக்குன்னு சொன்னீங்க சார். பைத்தான்ல வந்து எவ்ரிதிங் இஸ் ஆப்ஜெக்ட்னு சொன்னீங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கிளாஸே இல்லாமல் கூட நம்ம வந்து வெறும் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு மட்டுமே பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. சூப்பர் சூப்பர், ரொம்ப நல்ல டவுட், நல்ல பாயிண்ட். பைத்தான்ல வந்து நீங்க இன்ட்னு நீங்க நம்பர்னு எழுதினாலே இந்த இடத்துல நீங்க நம்பர்னு எழுதுறது ஒரு ஆப்ஜெக்ட் தாங்க. அதுல நம்பர் 1ன்னு எழுதுனா என்ன, நம்பர் 5 லட்சம்னு எழுதுனா என்ன அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறமா இப்போ கிளாஸ் இல்லாம ஆப்ஜெக்ட் இல்லைன்னு சொல்றீங்களே, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் பேராடைம் அப்ளை பண்ணும்போது கிளாஸ் கிரியேட் பண்ணி தான் ஆப்ஜெக்ட். அதுக்கு முன்னாடியே நீங்க ஆப்ஜெக்டா யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆனா அந்த ஆப்ஜெக்டை ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ஐடியாஸ்ல எடுத்துட்டு போல. நார்மலா ஒரு ஃபைல் கிரியேட் பண்றது, அதுல ஃபங்க்ஷன்ஸ் வச்சுக்கிறது, இப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த ப்ரொவிஷன், அதாவது எல்லாமே ஆப்ஜெக்ட் தான், ஆனா என்ன ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்ல யூஸ் பண்ணணும்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, அந்த ஐடியாவே தெரியாம நீங்க நார்மலா யூஸ் பண்ணணும்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஐடியா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ஐடியாவே இல்லைன்னா கூட பரவாயில்ல, உங்களுக்கு ப்ரோக்ராமிங் பேசிக்ஸ் நல்லா தெரியுதா, நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறதுனால தான் பைத்தானை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மல்டி பேரடைம் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட் இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா மல்டி பேரடைம் லாங்குவேஜஸ். அப்போ மல்டி பேரடைம்னா கருத்து, ஒரு ஐடியா. இப்போ ஜாவா வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் பேரடைமை சப்போர்ட் பண்ணுது. இப்போ ஜாவாலையுமே ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் கொண்டு வரலாமா, லாம்டா எக்ஸ்பிரஷன்ஸ் கொண்டு வரலாமா, இதெல்லாம் 2 3 4 5 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வர்ற லாங்குவேஜஸ் எல்லாம் மல்டி பேரடைம் லாங்குவேஜஸ். உங்களுக்கு அப்படி ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கிறதே தெரியாது. அது தெரியாமலே நீங்க இவரை யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. திடீர்னு அவரை கொண்டு வந்து இவர் வந்து இவ்வளவு நாள் இவர் ஆப்ஜெக்ட் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கே ஆச்சரியமா இருக்கும். ஓ பரவாயில்லையே, நம்ம ஆப்ஜெக்ட்னா என்னன்னு தெரியாமலே இவ்வளவு பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஃபீலை கொடுப்பாங்க. இது புரியுதா?
ஓகே சார். ஓகே, ஆனால் நான் ரொம்ப நல்ல கொஸ்டின் அது. பைத்தான் ஒரு மல்டி பேரடைம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதை வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, அப்போ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்ல ஆப்ஜெக்ட்னா என்ன, கிளாஸ்னா என்ன, இது நமக்கு புரிஞ்சு போச்சு. கரெக்டா? அப்போ மிச்சம் நான் என்னென்னலாம் உங்ககிட்ட சொல்லணும், மிச்சம் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன, பாலிமார்பிசம்னா என்ன, அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன, என்கேப்சுலேஷன்னா என்ன, இதெல்லாம் சொல்லணும். ஆப்ஜெக்டும் கிளாஸுமே இவ்வளோ ஈஸியாக புரியுதுன்னா, இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல மரபு உரிமை அப்படின்னு பேர். இது தமிழ்ல சொன்னாலும் இப்போ புரியாத மாதிரி இருக்கும், இங்கிலீஷ்ல சொன்னாலும் புரியாத மாதிரி இருக்கும். அப்போ மரபுரிமை இல்லை இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னது? மரபு சார்ந்து சில நேச்சர் வந்து எனக்கு வந்து ஒட்டிக்கிட்டே வர்றது. எங்க அப்பா அம்மாட்ட இருந்து நான் சில விஷயங்கள் எடுத்துக்கிடுறது, அவங்க அப்பா அம்மாட்ட இருந்து அவங்க சில விஷயங்கள் எடுத்துக்கிடுறது, இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் மரபுரிமை. சரி, அதை எதுக்கு இங்கே கொண்டு வந்து சொல்றீங்க? ஆமா, இப்போ கிளாஸுங்கிறது ஒரு டெம்ப்ளேட். அப்போ நான் இப்போ என்ன சொல்லலாம், ஹியூமன் பீயிங்கிறவரை ஒரு டெம்ப்ளேட்னு சொல்லலாமா முடியாதா? மனுஷங்கிறவனே ஒரு டெம்ப்ளேட் தாங்க, கண்ணுக்கு அது மூக்குன்னு இருக்கும். அப்படிங்கிறது மனுஷனே ஒரு டெம்ப்ளேட் தானே. அப்போ மனுஷனே ஒரு டெம்ப்ளேட்னா மனுஷங்கிறவன் ஒரு கிளாஸ், ஹியூமன் பீயிங் இஸ் அ கிளாஸ். அப்போ நான் இந்த உலகத்துல பார்க்குற எல்லாத்தையுமே கிளாஸா பார்க்கலாம், இல்லை இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் நான் ஆப்ஜெக்டா பார்க்கலாம். நான் ஒரு மனுஷனை ஆப்ஜெக்டா பார்க்கலாம், கிளாஸாவும் பார்க்கலாம். இந்த ரெண்டு தான் ஒரு மனுஷனை நான் பார்க்க முடியும். ஏன்னா ஆப்ஜெக்ட்டுங்கிறது காம்பினேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ். இவர் வெள்ளையா இருக்காரு, இவர் கருப்பா இருக்காரு, இவருக்கு சுருட்ட முடி, இவருக்கு நீளமான முடி, இவர் உயரமா இருக்காரு, குள்ளமா இருக்காரு, குண்டா இருக்காரு, ஒல்லியா இருக்காரு, இதெல்லாம் இவரோட ஸ்டேட்டுக்கு கீழே போயிடும். இவர் பேரு, ஊரு, என்ன படிச்சிருக்காரு, ஆம்பளையா பொம்பளையா, என்னென்ன மொழி பேசுவார், இதெல்லாம் இவரோட ஸ்டேட்டுக்கு கீழே போயிடும். இவர் ப்ரோக்ராம் பண்ணுவாரா, விவசாயம் பண்ணுவாரா, வண்டி ஓட்டுவாரா, கார் ஓட்டுவாரா, பஸ் ஓட்டுவாரா, இந்த கதை, இந்த அவர் செய்யற வேலை எல்லாம் அவரோட பிஹேவியருக்கு கீழே போயிடும். அப்போ ஒரு மனுஷனை நீங்க ஆப்ஜெக்டா பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு மனுஷங்கிறவ ஒரு டெம்ப்ளேட் அப்படிங்கிறதுல ஒரு கிளாஸா பார்க்கலாம். அப்போ அதை எதுக்குங்க இங்கே கொண்டு வந்து சொல்றீங்க? ஆமா, ரியல் லைஃப்ல என்ன பண்றோம், இப்போ நமக்கு அரிசி தேவை, நம்மளே போய் வயல்ல போய் நெல்லெல்லாம் இப்போ அதில் போய் நம்ம விதைச்சு ஃபுல்லாக விவசாயம் ஃபுல்லாக பார்த்து கடைசியாக அறுவடைக்கு தயாரானோடனே அறுத்து நெல்லெல்லாம் ரோட்ல பரப்பி அதுல இருந்தா நெல்லெல்லாம் குத்தி அதுல இருந்தா அரிசி எடுத்துட்டு வரோம். யாரோ ஒரு விவசாயி விவசாயம் பண்றாரு, அவர் ஒருத்தட்ட விற்கிறாரு, இப்படியே நமக்கு நம்ம பக்கத்துல இருக்கிற கடைக்கு வந்துடுது, அந்த கடையில இருந்து போய் நம்ம பொருளை வாங்கிட்டு வந்துடுறோம். இதுக்கு பேரு தான் ரீயூசபிலிட்டி. இந்த ஐடியாவுக்கு பேர் தான் வேற ஒருத்தரோட வேலை. இப்போ நம்ம தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்கணும், ஆனா அதை நம்ம செய்யலை, வேற ஒருத்தர் செய்யறாரு, அதை நம்ம எடுத்து பயன்படுத்திக்கிறோம், அதுக்கு எவ்வளவு பணமோ அதை நம்ம அவங்க கிட்ட கொடுத்துறோம். இதே மாதிரி நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதி வச்சிருக்கேன், என்னோட ப்ரோக்ராம்ல இருந்து சில விஷயங்கள் இன்னொருத்தருக்கு தேவைப்படுது. இப்போ நான் ஒரு ப்ரோக்ராம் ஒரு இடத்துல ஒரு ப்ரோக்ராம்னா நான் ஒரு மெமரி ரெஃபரன்ஸ், சாதாரண விஷயம் தாங்க, இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாலாம் கிடையாது. வழக்கமா ஒரு ஃப்ரெஷரா இருக்கும்போது ஒரு ரெஸ்யூமை பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ரெஸ்யூம்ல இருந்து நம்ம ஏதாவது காப்பி அடிச்சு வச்சுக்கலாமா, இந்த ரெஸ்யூம்ல எது நல்ல விஷயமா இருக்கு, அதை நம்மளும் கேட்டுட்டு நானும் இதே மாதிரி எழுதி வச்சுக்கிறேன் அப்படின்னு. முக்கியமா நான்லாம் என்ன பண்ணிடுவேன்னா, நான் பண்ணினது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன எழுதியிருக்காங்க அப்படி, ஏன்னா மீதி எல்லாமே நம்மளோட சொந்த சரக்கா இருக்கும். நமக்கு வந்து ஐயோ நமக்கு அவ்வளோ இங்கிலீஷ் டைப் பண்ண வராதே, இந்த கேரியர் அப்ஜெக்டிவ் அவர் என்ன எழுதியிருக்காரு அதை அப்படியே நம்ம பார்த்து நமக்கு எழுதி வச்சுக்கலாம். அவர் ஏதாவது ஒன்று எழுதி வச்சிருப்பாரு, நானும் அதை காப்பி பண்ணி வச்சுக்குவேன், அது எங்கேயாவது இன்டர்வியூல போய் மாட்டிக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தான் நடந்திருக்கும். கரெக்டா? அப்போ இதுதான், இப்போ நீங்க சாதாரண ஒரு ஃபைல்ல இருந்து இன்னொரு ஃபைலுக்கு காப்பி பண்றோம், இதே ஒரு ப்ரோக்ராம்ல இருந்து இன்னொரு ப்ரோக்ராமுக்கு அவர் எழுதின ஃபங்க்ஷனாலிட்டி அப்படியே நான் எடுத்து யூஸ் பண்றேன் அப்படின்னா அதுக்கு பேரு கோட் ரீயூசபிலிட்டி ஆகும். இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்றதுக்கு கோட் ரீயூசபிலிட்டி. அப்போ அவர் தனியா ஒரு கிளாஸ் வச்சிருப்பாரு, நான் தனியா ஒரு கிளாஸ் வச்சிருப்பேன், அங்கிருந்து எடுத்து நான் இங்க எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். இதுதான் கோட் ரீயூசபிலிட்டி. இந்த கோட் ரீயூசபிலிட்டி ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்ல மட்டும் இல்ல, ப்ரொசீஜர்லயும் இருக்கு. அதனாலதான் நீங்க ஃப்ரம், இம்போர்ட் அதெல்லாம் கொடுத்து கோடை ரீயூஸ் பண்ணிக்கிட்டுறீங்க. வேற வேற மாடியூல்ஸ்ல இருந்தெல்லாம் எடுத்து, இப்போ மேத்னு ஒன்று இருக்குங்க, அதுல இருந்து எடுத்துக்கலாம், ரேண்டம்னு ஒன்று இருக்கு அதுல இருந்து எடுத்துக்கலாம், அப்படிங்கிறதெல்லாம் கோட் ரீயூசபிலிட்டி. ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் என்ன பண்ணுவோம்னா இந்த கோட் ரீயூசபிலிட்டியை இன்னும் ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ணும். இப்போ நமக்கு ஏற்கனவே கோட் ரீயூசபிலிட்டி தெரியும், கோட் ரீயூசபிலிட்டியில தானே நம்ம யூஸ் பண்ற எல்லா ஃபங்க்ஷன்ஸும் இருக்கு. பிரிண்ட்னு ஒன்று யூஸ் பண்றேன், ரேண்டம்னு ஒன்று யூஸ் பண்றேன், இன்புட்னு ஒன்று யூஸ் பண்றேன், இது எல்லாமே கோட் ரீயூசபிலிட்டி தானே. வேற யாரோ ஒருத்தர் எழுதி வச்சிருக்காரு, அவர் எங்க எழுதி வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியாது, நான் பைத்தானை இன்ஸ்டால் பண்ணிட்டு எனக்கு எடுத்து யூஸ் பண்றேன் அப்படின்னா நான் கோட் ரீயூசபிலிட்டி தான் ஏற்கனவே நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்ல என்ன பண்ண போறோம்னா, இவ்வளவு நாள் கோட் ரீயூசபிலிட்டியோட யூசர்
இப்போ வந்து நான் வந்து டோனர், நானும் கோட் ரியூசபிலிட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்றேன், நானும் ஒரு ப்ராஜெக்ட் பண்றேன், அதுல நான் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி எழுதுறேன், அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறதான் கோட் ரியூசபிலிட்டியை கொண்டு வர்றது. அப்போ கோட் ரியூசபிலிட்டி இங்க எங்க எப்படி கொண்டு வரலாம்? அப்போ கோட் ரியூசபிலிட்டியை எப்படி புரிஞ்சுக்க கூடாதுன்னா, வேற யாராவது ஒருத்தர் கோட் எழுதி வச்சிருப்பாங்க, அதை அப்படியே ஆட்டையை போட்டு காப்பி பண்ணி மொத்தத்தையும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது கோட் ரியூசபிலிட்டி இல்லை. அதுல சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கணும், அதுல சில ஸ்ட்ரக்சர் இருக்கணும், அதுதான் கோட் ரியூசபிலிட்டி. மொத்தமா நான் இன்னொருத்தரோட மொத்த கோடிங்கையும் நான் திருடுறேன் அப்படின்னா அதுக்கு பேர் ப்ரோக்ராமிங் கோட் ரியூசபிலிட்டி இல்லை, அதுக்கு பேர் ஹேக்கிங். நீங்க அவரோட டேட்டா எல்லாத்தையும் எடுக்கிறீங்க, அது ஹேக்கிங். ஹேக்கிங்கை சப்போர்ட் பண்ண முடியாதுல்ல, ஒருத்தரோட எல்லா டேட்டாவையும் நாங்கள் எடுத்துக்குவோம், எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாட்ஸ்அப் கொண்டு வந்திருக்காங்களே இதே மாதிரி, அதை ஆதரிக்க முடியாது. கோட் ரியூசபிலிட்டி அதுல ஒரு நான் இதெல்லாம் எடுத்துக்கிடுறேன் அப்படிங்கிறது. அந்த கோட் ரியூசபிலிட்டிக்கான கான்செப்ட்ஸ் தான் இந்த இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம், என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன். இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா, கடைசியா கோட் ரியூசபிலிட்டியை நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. எப்படி? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ என்கேப்சுலேஷன். அப்போ என்கேப்சுலேஷன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இந்த கேப்சியூலுங்கிற வார்த்தையில இருந்து இது வந்துச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கேப்சியூல்னா மாத்திரை, அது உள்ள மருந்தோட பொடி இருக்கும், வெளியில அதுக்கு வந்து உர போட்டு ஒரு கேப்சூல், வெளியில வந்து ஒரு ரேப்பர், அந்த ரேப்பர் கொடுத்து இதை நீங்க கவர் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, இது மாதிரி தாங்க என்கேப்சுலேஷன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படின்னா என்னதுங்க அப்படின்னா, சாதாரணமா சொல்றேன் என்கேப்சுலேஷனுக்கு, இப்போ ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸுக்கு நான் கோடை எடுத்து யூஸ் பண்ணணும். அப்போ நான் அவரோட எல்லா கோடையும் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதுக்கு பேரு ஹேக்கிங். அப்போ நான் அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும், எதை எடுத்துக்கலாம் எதை எடுத்துக்க கூடாது. அப்போ பெர்மிஷன் கேட்கறதுனா நான் ஒரு டெவலப்பர், இன்னொரு ஒரு டெவலப்பர், அந்த டெவலப்பர் எப்போ முடிச்சிருப்பாரு, அவர்கிட்ட போய் கேட்க முடியாதுல்ல. அப்போ நான் அவரோட கோடை பார்க்கும்போது அவரே எனக்கு சொல்லிடுவார், எப்படி எப்படிலாம் இதுல நம்ம வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறத அவரே சொல்லிடுவார். எப்படி சொல்லிடுவாரு, இதெல்லாம் அதாவது கிளாஸ் லெவல், இந்தந்த விஷயத்தெல்லாம், இந்தந்த வேரியபிள்ஸ் எல்லாம் நீங்க வந்து என்னோட கிளாஸ்க்கு மட்டும். சாதாரணமா மனுஷன் இருப்பான்ல, இந்த என்கேப்சுலேஷன் எல்லாம் எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, சாதாரணமா மனுஷனுக்கு எப்படி இருக்கும், ஒரு ஹியூமன் பீயிங் இருக்காரு, அவர் சில விஷயத்த அவருக்கு மட்டும் வச்சுக்குவார், கரெக்டா? அவருக்குன்னு சில பர்சனலான சில விஷயங்கள். எப்படி பர்சனலான விஷயங்கள்னு சொல்றது, ஒரு ஏடிஎம் பின் நம்பர் அவர் வச்சுக்கிடுறது, ஒரு மொபைலோட லாக் வந்து வச்சுக்கிடுறது, இந்த மாதிரி அவர் டைரி எழுதுறது, இதெல்லாம் அவரோட பர்சனல் திங்ஸ்னு இருக்கும்ல, கரெக்டா? அப்போ இதெல்லாம் அவரோட பர்சனல் ஆக்டிவிட்டிஸ். இப்படி சில இந்த பர்சனல் ஆக்டிவிட்டிஸை நம்ம போய் ஆக்சஸ் பண்ணலாமா? கூடாது. சில ஆக்டிவிட்டிஸை அவர் பர்சனலா வச்சிருக்க மாட்டார், பர்சனலாவும் வச்சிருப்பாரு, அவரோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுவார் சில ஆக்டிவிட்டிஸ். இப்போ நம்மளே நம்ம அப்பா அம்மாட்டெல்லாம் சொல்றது இல்லை, ஃப்ரெண்ட்ஸோட மட்டும் சொல்றது, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட மட்டும் ஷேர் பண்ணிக்கிற மாதிரியான சில விஷயங்கள். நான் வந்து படத்துக்கு போனேன், நான் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம். அப்போ அந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் எப்படி சொல்லலாம், ஓரளவு அது பர்சனலை தாண்டி ஒரு லெவல்ல நிற்கிறது. அப்போ இதை நம்ம எப்படி சொல்லலாம், ஒரு மாடியூல் லெவல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாடியூல்ல எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இப்போ மாடியூல்லாம் நமக்கு என்னன்னு தெரியும், மாடியூல்ங்கிறது நிறைய பைத்தான் ஃபைல்ஸ் எல்லாம் வச்சிருக்கிற இடம். சில ஆக்டிவிட்டிஸ் வந்து அவர் பர்சனலாகவும் வச்சிருப்பாரு, ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணியிருப்பாரு, ரிலேட்டிவ்ஸோடையும் ஷேர் பண்ணியிருப்பாரு. ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்றதெல்லாம் எப்படி சொல்றது, இப்போ நமக்கு வேலை கிடைச்சிருச்சு, கண்டிப்பா நம்ம ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சுக்காம விடவே மாட்டாங்க. நம்ம 10th பரீட்சை எழுதியிருக்கோம், ரிசல்ட் வந்தோடனே எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறது, +2 எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கேன், எந்த காலேஜ்ல படிக்கிறேன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறது. அப்போ அது பர்சனலாகவும் தெரியும், ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியும், ரிலேட்டிவ்ஸுக்கும் தெரியும். அப்போ இந்த மாதிரியான ஒண்ணு இருக்கு. சில விஷயங்கள் பப்ளிக்காவே இருக்கு. நம்ம பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், பப்ளிக்கா இருக்கு. அப்போ ஒரு மனுஷனை எடுத்துக்கிட்டோம்னா அவனோட ஸ்டேட்லயோ இல்ல அவனோட பிஹேவியர்லயோ, இப்போ என்ன பேர் சொல்லி வீட்டுல கூப்பிடுவாங்க, கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சிருக்கும், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும், என் ரிலேட்டிவ்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். நான் எங்க வீட்டுல ஒரு நாய்க்குட்டி வளர்க்குறேன்னா, மீன் தொட்டி வச்சு மீன் வளர்க்குறேன்னா, கண்டிப்பா என் ரிலேட்டிவ்ஸ் வெளியூர்ல இருந்தா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, எனக்கு தெரிஞ்சிருக்கும், என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த மாதிரி. அப்போ ஒரு டேட்டாவை யார் யார்கிட்ட எல்லாம் ஷேர் பண்றது, யார் யார்கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணக்கூடாது, இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் எடுக்கலாம்ல. இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியுதா? இதுதான் என்கேப்சுலேஷன். அது டேட்டாவா இருந்தாலும் சரி அல்லது ஆக்டிவிட்டியா இருந்தாலும் சரி, இந்த ஆக்டிவிட்டி யாருக்கு கொடுக்கலாம், இதெல்லாம் தான் தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க ஏற்கனவே என்கேப்சுலேஷன்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கும்போது இந்த ஸ்டேட்டஸை யார் யாரெல்லாம் பார்க்கலாம், யார் யார் பார்க்கக்கூடாது,
அப்படின்னு செட் பண்றோம்ல, அது ஒரு டைப் ஆஃப் என்கேப்சுலேஷன் தான். சில பேர் எல்லாரும் பார்க்கலாம், உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் யார் யாரெல்லாம் பார்க்கலாம், என்னோட கான்டாக்ட்ஸ் மட்டும்தான் பார்க்கணும், இல்லை யார் வேணாலும் பார்த்துக்கலாம். இது எல்லாமே என்கேப்சுலேஷன் தான். இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா சொல்லுங்க. இந்த தியரியை தான் நம்ம ப்ரோக்ராமா பண்ணி பார்க்க போறோம், அவ்வளவுதான். இதுல ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தா சொல்லுங்க. இங்க வந்து என்கேப்சுலேஷனும் அக்சஸ் மாடிஃபையர் ரெண்டுமே ஒரே கான்செப்ட் தான். இங்க ஒரே கான்செப்ட் தான். என்கேப்சுலேஷன் அச்சீவ் பண்றது தான் அக்சஸ் மாடிஃபையர். இந்த கிளாஸ் பயங்கர தியரி கிளாஸா போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தா சொல்லுங்க. ஏன்னா வழக்கமா நீங்க ப்ரோக்ராம் பண்ணிட்டே இருப்பீங்க, நல்ல பிரிஸ்கா இருப்பீங்க. நானே பேசி உங்களை தூங்க வைக்கிறதுக்கு எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்கு. இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. இல்லை ஒரு 2-3 பேர் பதில் சொல்றீங்களா? நீங்க சொல்றதை வச்சுட்டு அடுத்த பாயிண்ட் போகலாம். இளங்கோவன், ராஜராஜன், வித்யா. ஓகே. அப்போ என்கேப்சுலேஷன்ங்கிறது டேட்டா ப்ரொடெக்ட். சுருக்கமாக புரிஞ்சுக்கணும்னா டேட்டா ப்ரொடெக்ஷன். அந்த ப்ரொடெக்ஷனை எப்படி எப்படிலாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்கேப்சுலேஷன். சரி, அப்போ என்கேப்சுலேஷன் புரிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து என்ன பேசலாம்? இந்த அடுத்த டாபிக் போயிடலாம். அப்போ ஆப்ஜெக்ட்னா என்னன்னு தெரியும், கிளாஸ்னா என்னன்னு தெரியும், இப்போ என்கேப்சுலேஷன்னா என்னன்னு தெரியும். அப்போ வாட் இஸ் என்கேப்சுலேஷன் அப்படின்னா, என்கேப்சுலேஷன் இஸ் டேட்டா பைண்டிங். இதான் என்கேப்சுலேஷன். சுருக்கமாக ஒரே வரியில சொல்லணும்னா என்கேப்சுலேஷன் இஸ் டேட்டா பைண்டிங். அது என்னங்க பைண்டிங்? ஆமா, இப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, இப்போ என்னோட ஏடிஎம் பின் நம்பர், நம்ம ஒவ்வொருத்தரோட ஏடிஎம் பின் நம்பர், இந்த பின் நம்பர் ஏடிஎம் பின் நம்பருங்கிறது ஒரு டேட்டா. இதை யாருக்கெல்லாம் சொல்லுவீங்க? அப்போ உங்களுக்கு தெரியுதுல, இந்த டேட்டாவை யார் யார் கூடலாம் கட்டலாம், யார் யார் கூடலாம் கட்டக்கூடாது. பைண்ட் பண்றது, கட்டி வைக்கிறது. இந்த டேட்டாவை இவங்களுக்குலாம் சொல்லலாம், இந்த டேட்டாவை இவங்களுக்குலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு பைண்ட் பண்றதுனால, பைண்டிங் கட்டி வைக்கிறதுனால அதுக்கு டேட்டா பைண்டிங்னு பேரு. சரி, அப்போ என்கேப்சுலேஷன் எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ இந்த கோட் ரீயூசபிலிட்டியை நல்ல எஃபிஷியண்டா பண்றது, மொத்த டேட்டாவே எடுத்து பண்றதுக்கு பதிலாக எதெல்லாம் அவங்க பெர்மிட் பண்ணியிருக்காங்களோ அதை நம்ம பயன்படுத்துவோம் அப்படிங்கிறது தான் டேட்டா பைண்டிங். அதான் என்கேப்சுலேஷன். அப்போ அடுத்த டாபிக், அடுத்து என்ன பேசணும்? இன்ஹெரிட்டன்ஸ். அப்போ இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னதுங்க? அப்போ இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன தெரியுமா சொல்லிடுவாங்க? இதான் இன்ஹெரிட்டன்ஸ்க்கான டிஸ்கிரிப்ஷன். an object of one class behaving as an object of another class அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது என்னங்க ஒண்ணுமே புரியலையே அப்படின்னா, ஒன்றும் கிடையாது. நம்ம இருக்கிறோம், நம்ம இப்போ நம்ம ஒரு வீட்டில் இருக்கிறோம், நம்ம அப்பா அம்மா, இப்போ நம்ம வெளியூர்ல இருக்கிறோம், நம்ம அப்பா அம்மா ஒரு வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்பாட்ட ஒரு பைக் இருக்கு, கரெக்டா? அவர்கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, பைக்குங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. அவர் டெய்லி ஒரு பேப்பர் வாங்கி படிச்சுட்டு இருக்காரு அப்பா, சரியா? வீட்டில் ஒரு பேப்பர் வாங்குறாங்க, ஏதோ ஒரு தினமலர், தினத்தந்தி, இந்த மாதிரி ஏதோ ஒரு பேப்பர் வாங்குறாங்க. ஒரு பைக் அப்பாட்ட இருக்கு. சரி, இப்போ நம்ம ஊருக்கு போறோம். ஊருக்கு போனா அப்பாட்ட இருக்கிற பைக் எடுத்து நம்ம ஓட்டலாமா? ஓட்டலாம். ஏன் ஓட்டலாம்? ஏன்னா நம்ம அவரோட பசங்க. அப்போ இங்க இருக்கிறது ஒரு பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப். இவர் பேரண்ட், கரெக்டா? இவர் பேரண்ட், இவர் சைல்டு. அப்பா அந்த பைக்கை எல்லார்கிட்டையும் கொடுப்பாரா? நம்ம கூடவே ஊர்ல பஸ்ல வந்து எல்லாருக்கும் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். ஏன்? மற்றவங்க எல்லாம் அவரோட பசங்க கிடையாது. நம்ம மட்டும் ஏன் எடுத்து யூஸ் பண்ண முடியுது? நம்ம இங்க இருக்கிறோம், நம்ம எடுத்து ஏன் அந்த பைக்கை ஓட்ட முடியுது? ஏன்னா நம்ம அவரோட பையன், அதனால நம்ம அந்த பைக்கை எடுத்து யூஸ் பண்ண முடியுது. அப்ப ஆக்சுவலா அந்த பைக்கை யார் தான் ஓட்டியிருக்கணும்? அந்த பைக்கை அப்பா தான் ஓட்டியிருக்கணும். அந்த பேப்பரை யார் தான் படிச்சிருக்கணும்? அப்பா தான் படிச்சிருக்கணும். ஆனா நம்ம அவரோட பையங்கிறதுனால, அப்பா பண்ற ஆக்டிவிட்டியை பையங்கிற ஒரே காரணத்தினால நம்மளும் போய் அந்த வீட்டுல பேப்பர் படிக்கலாம், நம்மளும் போய் அந்த வீட்டுல பைக் ஓட்டலாம். இப்போ இந்த லைனை திரும்ப வாசிச்சு பாருங்க. an object of one class. இவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருப்பார். அப்போ இவர் எந்த கிளாஸ்ல இருப்பாரு? இன்ஜினியர் அப்படிங்கிற கிளாஸ்ல இருப்பார். இவங்க அப்பா ஊர்ல ஏதாவது விவசாயம் பார்த்துட்டு இருப்பாரு, இல்ல ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்து ரிட்டையர்ட் ஆயிருப்பார். அப்போ அவர் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அப்படிங்கிற கிளாஸ்ல அப்பா இருப்பார். பையன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கிளாஸ்ல இருப்பார். ஆனா இந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் அந்த கிளாஸோட ஆப்ஜெக்டா பிஹேவ் பண்ணி அங்க இருக்கிற பேப்பரையோ அங்க இருக்கிற பைக்கையோ ஓட்ட முடியுதா? அப்போ அங்க இருக்கிற ஆக்டிவிட்டிஸ், அதே மாதிரி அங்க கிச்சன் இருக்கும், பையன் போய் ஏதாவது சமைச்சு சாப்பிடணும்னு நினைச்சா போய் சமைச்சு சாப்பிடலாம்ல. பையன் மட்டும்தான் பண்ண முடியும், வேற யாரும் பண்ண முடியாது. இதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். மரபு. ஏன் இவருக்கு இந்த மரபை கொடுக்குறோம்? ஆமா, இவர் அவரோட பையன், அதனால கொடுக்குறோம். இது புரியுதா?
an object of one class behaving as an object of another class. முறைப்படி இதை இன்னும் டெக்னிக்கலா பேசுறதா இருந்தா இன்னும் கொஞ்சம் பேசலாம். முறைப்படி இந்த மாதிரியான மெமரி ஷேரிங்லாம் கிடையாது. இவர் தனி கிளாஸ், இந்த கிளாஸ்ல உள்ள மெமரியை இந்த கிளாஸ்ல உள்ள ஆப்ஜெக்ட் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்த கிளாஸ், இது ஒரு கிளாஸ், இந்த பெரிய வட்டம் போட்டிருக்கேன்ல, இது ஒரு கிளாஸ், இது ஒரு மெமரி ஸ்பேஸ். இந்த மெமரி ஸ்பேஸை ஆக்சஸ் பண்ணணும்னா இதுக்குள்ள நீங்க ஒரு மெமரியை வாங்கி ஆப்ஜெக்டை வச்சு, அந்த ஆப்ஜெக்டை வச்சு தான் நீங்க ஆக்டிவிட்டி பண்ணுவீங்க. பேங்க்குள்ள தானே பேங்கோட எம்ப்ளாயி இருந்தாரு. அதே மாதிரி பேரண்டோட ஹவுஸ் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ். அந்த ஹவுஸ்க்குள்ள இருக்கிற ஆக்டிவிட்டிஸ், அந்த ஹவுஸ்க்குள்ள இருக்கிற ஸ்டேட்ஸ், அது எல்லாத்தையும் பண்றது பேரண்ட்ஸ்க்கு தான் ரைட்ஸ் உண்டு. பேரண்ட் என்ன சொல்றாரு, இல்ல இல்ல இவன் என் பையனா போயிட்டான், இவனும் ஆக்சஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாருன்னா இவர் கொஞ்சம் வீட்டை திறந்து விடுவாரு. அதனால பையனால வீட்டுக்குள்ள போக முடியும். இது புரியுதா? அப்போ இந்த வீட்டை திறந்து விட்டதுனால பையனா இருக்கிறதுனால வீட்டை கொடுக்குறாரு. அதனால பையன் போய் வீட்டில் உள்ள எல்லா ஆக்டிவிட்டிஸையும் எல்லா ஸ்டேட்டையும் ஆக்சஸ் பண்ண முடியும். இது புரியுதா? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இப்போ நம்ம அந்த மாடியூல்லாம் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்றோம்ல, இப்போ அது அப்படின்னா அது நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் இதுல தெரியலனா கூட ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அர்த்தமா? மாடியூல்ல இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணல. இல்ல மாடியூல்ல ஆமா, மாடியூல் வந்து என்ன பண்றோம்னா கோட் ரியூசபிலிட்டி அப்ளை பண்றோம். இன்ஹெரிட்டன்ஸ்ங்கிறது என்னோட மெமரியை, என்னோட ஆப்ஜெக்டை வச்சே, இப்ப நான் எப்படி சொல்றது, அப்பாவோட ஆக்டிவிட்டிஸை நான் போய் பண்றது, அப்பா பண்றது தான் நீங்க பண்ணிட்டு இருக்குது. வேற ஒரு கிளாஸை போயிட்டு அந்த கிளாஸை வச்சே ஆக்சஸ் பண்றது தான் நீங்க மாடியூல்ஸை யூஸ் பண்றது. இது நான் என்னோட கிளாஸை வச்சே நான் அதை ஆக்சஸ் பண்ணுவேன். இதே இந்த இடத்துல இருக்கிற பைக்கையோ இந்த கிச்சனையோ அப்பா வேற யாருக்குமே கொடுக்க மாட்டார்ல, எனக்கு மட்டும் ஏன் கொடுக்குறாரு? ஏன்னா நான் அவரோட இன்னரிட்டட் சைல்டு, அவரோட வழியில வந்த ஒரு குழந்தை. அப்போ எனக்கு அந்த ரைட்ஸ் கிடைச்சிருது. அப்போ அப்பா பண்ண வேண்டிய ஆக்டிவிட்டியை பையன் பண்ணலாம். கரெக்ட் தானே? அதுதான் இன்னரிட்டன்ஸ். இதுதான் இன்னரிட்டன்ஸ். இதுல இன்னும் டீட்டெயிலா நிறைய பேசலாம். இது எதுக்குங்க? அப்போ நீங்க அப்பா பண்ண வேண்டிய பையன் ஆப்ஜெக்ட், அப்போ அப்பா கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதை வச்சே நான் அப்பா கிளாஸ்ல உள்ள ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணிடுவேனே, இதுக்கு எனக்கு பையன் ஒரு கிளாஸ் வேணுமா? நீங்க இன்னரிட்டன்ஸ் சொல்றீங்க, சரி, அந்த கான்செப்ட் நல்ல கான்செப்ட்னு சொல்றீங்க, அதெல்லாம் ஒத்துக்கிடுறேன். ஆனா அப்பா பண்ண வேண்டிய ஆக்டிவிட்டிக்கு இப்ப ரியல் லைஃப்லயாவது தாத்தா பாட்டியை பேசுறோம், அப்பா அம்மாவை பேசுறோம்னா அவங்க எங்க இருக்காங்க, அவங்களால இந்த ஆக்டிவிட்டியை பண்ண முடியுமா, அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்கான்லாம் பார்க்கணும். இது ப்ரோக்ராமிங் தானே. அப்பா கிளாஸ்க்கே ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அப்பா கிளாஸ்ல உள்ள மெத்தட்ஸ், அப்பா கிளாஸ்ல உள்ள ஆக்டிவிட்டிஸ், அப்பா கிளாஸ்ல உள்ள பிஹேவியர் ஸ்டேட் எல்லாம் பண்ணிடலாம்ல. இதுக்கு பையன் ஒரு கிளாஸ் வேணுமா? அதுக்கு அந்த டாபிக் நான் இன்னரிட்டன்ஸ்னு கத்துக்கணுமா? இல்ல சிலபஸ்ல இருக்கிறதுனால நீங்க சொல்லி கொடுக்குறீங்களா? இப்படி ஒரு கேள்வி கேட்டா சரியா? இல்ல இந்த கேள்வி சரியா? இல்ல இந்த கேள்வி புரியலைனாலும் சொல்லுங்க. இந்த கேள்வி சரியா? கரெக்ட், தேன்முடி விஜய் சொல்லியிருக்காங்க. மற்றவங்க என்ன சொல்றீங்க? ஆமா, அப்பா நீங்க இதை பேரண்ட்னு தனி கிளாஸ் சொல்றீங்க, இதை சைல்டுன்னு இன்னொரு கிளாஸ் சொல்றீங்க. எனக்கு எதுக்கு சைல்டு கிளாஸ்? நான் பேரண்ட் கிளாஸ் வேலையை பேரண்ட் கிளாஸ் ஆப்ஜெக்டை வச்சே முடிச்சுட்டு போயிடுவேனே. எனக்கு தான் இப்போ ஆப்ஜெக்ட்னா என்ன, கிளாஸ்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சே. அப்படின்னா இல்லைங்க, இன்னரிட்டன்ஸ்ல இன்னும் சில பல லாபங்கள் இருக்கு. என்ன லாபம் இருக்கு? இப்போ நான் சொல்றேனே. இப்போ நான் ஒரு பேரண்ட் கிளாஸ் வச்சிருக்கேன், ஒரு எக்ஸாம்பிள், சரியா? இந்த பேரண்ட் கிளாஸ்ல நல்லா பார்த்துக்கோங்க, நான் வந்து 100 மெத்தட்ஸ் வச்சிருக்கேன், சரியா? அப்போ நான் இந்த 100 மெத்தட்ஸ்னா 100 ஃபங்க்ஷன்ஸ் வச்சிருக்கேன். இதே மாதிரி ஒரு 1000 டேட்டா வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இந்த 1000 டேட்டாவும் பேரண்ட் கிளாஸ்ல இருக்கு. அப்போ இதுதான் என்னோட பேரண்ட் கிளாஸ். அப்போ இந்த பேரண்ட் கிளாஸ்ல இருக்கிற இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் ஆக்சஸ் பண்றதுக்கு ஒரு ஆப்ஜெக்டை இங்கே கிரியேட் பண்றேன். அப்போ இந்த ஆப்ஜெக்ட் யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாரு? இந்த 100 ஃபங்க்ஷனையும் இந்த 1000 டேட்டாவையும் யூஸ் பண்றதுக்கு ஒரு மெமரி ரெஃபரன்ஸ். சரி, ஈவன் இந்த பேரண்ட்டுக்கு ஒரு சைல்டு இருக்கு, அந்த சைல்டுக்கும் ஒரு 100 ஃபங்க்ஷன் இருக்கு, ஒரு 1000 டேட்டா இருக்கு. அப்போ அந்த 1000 டேட்டாவையும் ஆக்சஸ் பண்றதுக்கு எனக்கு என்ன வேணும்? அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வேணும். அந்த ஆப்ஜெக்ட் வச்சு நான் இந்த 100 டேட்டாவையும் இந்த 1000 டேட்டாவையும் இந்த 100 ஃபங்க்ஷனை ஆக்சஸ் பண்ணிடுவேன். அவருக்கு ஒரு சைல்டு, அவருக்கு ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு ஒரு 100 ஃபங்க்ஷன் இருக்கு, 100 ஆக்டிவிட்டி இருக்கு, ஒரு 1000 டேட்டா இருக்கு.
அப்போ அந்த 100 1000க்கு அங்க ஒரு ஆப்ஜெக்ட். இப்படிதான் நான் வழக்கமா பண்ணணும். நம்ம இதுவரைக்கும் படிச்சு வச்சிருக்கிற ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் வச்சு. இவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? இது தேவையில்லைங்க. நீங்க 3 பேருக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு சொல்றீங்க. பேரண்ட், சைல்டு, கிராண்ட் சைல்டுன்னு சொல்றீங்க. அப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, இவருக்கு இந்த வேலையெல்லாம் இவருக்கு வந்து அமெரிக்கால இருக்குன்னு வச்சுக்கோம். பேரண்ட் வந்து கிராண்ட் சைல்டு வந்து அமெரிக்கால இருக்காரு அப்படின்னு வச்சுக்கலாம். சைல்டு வந்து சென்னையில இருக்காருன்னு வச்சுக்கலாம். பேரண்ட் ஊர்ல மதுரையிலயோ திருச்சியிலயோ எங்கேயோ ஒரு இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கலாம். அதாவது கிராண்ட் பேரண்ட். இவர் தாத்தா பாட்டி ஆயிடுவார். இவரு தாத்தா பாட்டி, இது அப்பா அம்மா, இது பையன், இப்படி ஆயிட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு இவங்க 3 பேருக்கு இடையில இருக்கிற கனெக்ஷனை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா, இவங்க 3 பேரும் பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்னு நான் கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டேன்னா, இவரே போய் யாரு பேரனே போய் தாத்தா பாட்டி வீட்டில் உள்ள ஆக்டிவிட்டீஸை பண்ணலாம், அப்பா அம்மா வீட்டில் உள்ள ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். அப்போ எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் டெக்னிக்கலா பேசுறதா இருந்தா இந்த மெமரிலாம் எனக்கு தேவையில்லை. ஒரே ஆப்ஜெக்டை வச்சு 3 கிளாஸையும் நான் ஆக்சஸ் பண்ணிடுவேன். அப்போ நான் மெமரியை எஃபிஷியண்டா யூஸ் பண்றேனா? நான் கேட்கறது கரெக்டா? பேரனுக்கு அப்பா அம்மா வீட்லயும் அதிகாரம் உண்டு, தாத்தா பாட்டி வீட்லயும் அதிகாரம் உண்டு. அப்போ இந்த இன்ஹெரிட்டன்ஸ்ங்கிறது மூலமா நான் மெமரியை எஃபிஷியண்டா யூஸ் பண்றேனா? அப்போ மெமரி எஃபிஷியன்சி இங்கே கொண்டு வந்துட்டோமா நம்ம? அவ்வளோதாங்க. அப்போ இன்ஹெரிட்டன்ஸ்ங்கிறது மூலமா நான் சும்மா ஒரு 2 கிளாஸ் வச்சு காமிக்கிறேன். இதே மாதிரி ஒரு 5 நீங்க இதே மாதிரி எத்தனை தலைமுறை வேணாலும் போகலாம் இன்ஹெரிட்டன்ஸ்ல. இது மாதிரி பண்ணலாம். இப்போ பேரண்ட்னு நான் இப்படி எழுதிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு ஐடியா சொல்றேன். பேரண்ட்னா ஒருத்தரா? ஒரு குழந்தை அப்பா அம்மா ஒருத்தரா? இல்ல அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து தானே பேரண்ட். கரெக்டா? அப்போ அம்மா கிட்ட ஒரு 1000 அம்மாட்ட வந்து 1000 நல்ல விஷயம் இருக்கும், அப்பாட்ட ஒரு 1000 நல்ல விஷயம் இருக்கும். இது ரெண்டுமே சைல்டுக்கு போயிடும். அப்போ இந்த சைல்டு இது ரெண்டையுமே ஆக்சஸ் பண்ணும். எங்க அப்பாட்ட இருந்து நான் இந்த விஷயத்த கத்துக்கிட்டேன், எங்க அம்மாட்ட இருந்து நான் இந்த விஷயத்த கத்துக்கிட்டேன் அப்படின்னு. அதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. இது ரெண்டையுமே சைல்டு பண்ணும். இதெல்லாம் நிஜத்துல நடக்குதா இல்லையா? சாதாரணமா நம்ம நேர்ல பாக்குறோமா இல்லையா? ஒரு குழந்தை நம்மளோட முக சாயல்ல சில பேர் நீங்க சிரிச்சா அப்பா மாதிரி இருக்கீங்க, உங்க கலர் அம்மா மாதிரி கலர், இதெல்லாம் நம்ம பாக்குறோம்ல. அதேதான் இது, அதேதான். அப்ப இன்ஹெரிட்டன்ஸ் இது எல்லாமே நிஜத்துல இருந்து எடுத்ததுதான். நிஜ லைஃபை பார்த்து ஒரு சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் கொண்டு வந்ததுதான். அப்ப இன்ஹெரிட்டன்ஸ் புரிஞ்சிருச்சா? இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா an object of one class behaving as an object of another class. an object of one classனா இப்ப நம்ம எல்லாம் யாரு? நம்ம எல்லாம் சைல்டு கிளாஸை ரெப்ரசென்ட் பண்றோம். நம்ம அப்பா அம்மா எல்லாம் பேரண்ட் கிளாஸை ரெப்ரசென்ட் பண்றாங்க. நம்ம அப்பா அம்மா மாதிரி பிஹேவ் பண்றதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். இது புரியாதவங்க யாராவது இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு என்கேப்சுலேஷன் தெரியும். என்கேப்சுலேஷன்ங்கிறது டேட்டா பைண்டிங். என்கேப்சுலேஷன் கம்பைன்ட் வித் இன்ஹெரிட்டன்ஸ் பாசிபிள்? ரொம்ப நல்ல கேள்வி. கண்டிப்பா பாசிபிளா இருக்கணும். இவர் என்ன கேட்கிறாரு? என்கேப்சுலேஷனே இன்ஹெரிட்டன்ஸையும் கலக்க முடியுமா? கலக்கணுங்கிறது தான் தேவையே. ஏன்? எங்க அப்பாவோ அம்மாவோ அவங்களோட ஒரு விஷயம் எனக்கு தெரிய வேண்டாம்னு நினைப்பாங்க. இருக்கலாம்ல, இந்த விஷயத்த இப்பவுமே இவன்கிட்ட சொல்ல வேண்டாம், கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சொன்னா போதும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கான உரிமையே எங்க அப்பா அம்மாவுக்கு நாங்க அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கோ எல்லாமே நீங்க எனக்கு சொல்லிடணும் அப்படின்னு எங்க அப்பா அம்மாவை வற்புறுத்துறதுக்கான ரைட்ஸ் எனக்கு உண்டா? கிடையாது. டேட்டா பைண்டிங். பேரண்ட் ஒரு விஷயத்த தெரிஞ்சு வச்சிருக்காரு. பேரண்ட்டுங்கிறவர் ஒரு கிளாஸ், அப்பா அம்மாங்கிறவங்க ஒவ்வொரு கிளாஸ். அவங்க ஒரு விஷயத்த அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும்னு நினைக்கிறாங்க. நான் சைல்டுங்கிறதுனால நீங்க உங்களோட எல்லா டேட்டாவையும் கொடுங்க, உங்க ஏடிஎம் பின் நம்பர் என்ன, எந்தெந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, எல்லாத்தையும் எனக்கு காட்டுங்க, நான் தானே உங்க சைல்டு அப்படின்னு மிரட்ட முடியுமா? அப்படி மிரட்டுறது தப்பு. அதுதானே? அதே தான் இங்கேயும். கண்டிப்பா பேரண்ட்டுக்கு என்கேப்சுலேட் ஆகி பேரண்ட் எதெல்லாம் நம்ம கிட்ட டிஸ்பிளே பண்ணலாம்னு, எதெல்லாம் நம்ம கிட்ட ஷோ பண்ணலாம்னு நினைக்கிறாரோ அதை மட்டும் அவர் ஷோ பண்ணலாம். மற்றபடி அவர்கிட்ட இருக்கிற எல்லா தகவலும் நமக்கு தெரியணும். இப்ப சைல்டுங்கிற ஒரே காரணத்தினால நான் மிரட்டி வாங்குவேங்கிறது தப்பு. அதே தான் ப்ரோக்ராமிங்லையும் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ரைட்ஸ் பேரண்ட்டுக்கு உண்டு. அதுலயே இன்னொரு கேள்வி கேட்கலாம்ல, நான் சைல்டா இருக்கிறதுனால எங்க அப்பா அம்மா சொல்ற எல்லா ஆக்டிவிட்டிஸையும் நான் பண்ணணுமா?
எங்க அப்பா அம்மா ஒரு விஷயத்த என்கிட்ட சொல்றாங்க, நான் அவங்களோட குழந்தை. ஆமா, அவங்க தான் என்னை வளர்த்துருக்காங்க. அவங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அவங்கள நான் நல்லா வச்சு பார்த்துக்கணும். எல்லாம் சரிதான். ஆனா அதுக்காக அவங்க சொல்ற எல்லா ஆக்டிவிட்டிஸையும் 100% நான் அப்படியே ஃபாலோ பண்ணணுமா? இல்ல அப்படி ஃபாலோ பண்ண முடியுமா? என்ன சொல்றீங்க? பிராக்டிக்கலா அதுக்கான ரிசல்ட் என்னவோ நாட் பாசிபிள். அதுதான் இங்கேயும். அந்த பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்பே ப்ரோக்ராமிங்ல எப்படி எழுதியிருப்பாங்கன்னா, பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்பை அது வந்து ரொம்ப லூஸ்லி கப்புள்டு ரிலேஷன்ஷிப்னு எழுதியிருப்பாங்க. பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது லூஸ்லி அப்பா அம்மாவுக்கும் அந்த அதிகாரங்கள் உண்டு. சில விஷயத்த நம்மகிட்ட சொல்லாம இருக்கிறதுக்கான அதிகாரங்கள் உண்டு. அதே மாதிரி பசங்களுக்கும் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. லூஸ்லி கப்புள்டு ரிலேஷன்ஷிப் இதுக்கு பேரு. உங்களுக்கான அதிகாரம், உங்களுக்கான உரிமை உங்களுக்கு உண்டு. பேரண்ட்டுக்கான உரிமை பேரண்ட்டுக்கு உண்டு. அதான் இதுல ரொம்ப நல்லா கொண்டு வந்திருப்பாங்க. என்கேப்ஸ் இன்ஹெரிட்டன்ஸை கொண்டு வரும்போது அப்படியே இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு கொண்டு வந்த மாதிரி இருக்கும். நம்ம பின்னாடி அதெல்லாம் செஞ்சு பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப், பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப், லூஸ்லி கப்புள்டு ரிலேஷன்ஷிப். சரியா? இது ஒன்று சொல்லுவாங்க, இஸ் எ ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ் எல்லாம் நம்ம பின்னாடி பேசிக்கலாம். இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஏதாவது கேள்வி இருக்கா? நான் ஒரு பாஸ் கொடுக்குறேன், சொல்லுங்க. அப்போ என்கேப்சுலேஷன் பேசிட்டோம், இன்ஹெரிட்டன்ஸ் பேசிட்டோம். அடுத்து நம்ம பேச வேண்டியது அப்ஸ்ட்ராக்ஷன், பாலிமார்பிசம். இது இன்னும் ஈஸி. அப்ஸ்ட்ராக்ஷன்ங்கிறது அது என்கேப்சுலேஷன்ங்கிறது டேட்டா பைண்டிங் அப்படின்னு பேசணும்னா, அப்ஸ்ட்ராக்ஷன்ங்கிறது டேட்டா ஹைடிங். இப்போ ஹைடுனா ஒளிச்சு வைக்கிறது இல்லை, அது என்னங்க டேட்டா ஹைடிங் அப்படின்னா, இதுக்கு என்ன தெரியுமா எக்ஸாம்பிள்? எல்லா புக்லையும் என்ன தெரியுமா கொடுத்துருப்பாங்க? கார். கார் வந்து ஒரு கிளாஸா இல்லையா? ஆமா, காருங்கிறது ஒரு கிளாஸ். இப்போ கார்ல என்னென்னலாம் இருக்கு நமக்கு தெரிய. கார்ல ஸ்டீரிங் இருக்கு, கியர் இருக்கு, ஆக்சிலரேட்டர் இருக்கு, கிளச் இருக்கு, இதெல்லாம் இருக்கு, பிரேக் இருக்கு. இந்த பிரேக் எப்படி வேலை செய்யும், இந்த கியர் எப்படி வேலை செய்யும், இந்த ஆக்சிலரேட்டர் எப்படி வேலை செய்யும், இது எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா என்ன வேலை செய்யும் அது எனக்கு தெரியும். என்ன வேலை செய்யும்னு எனக்கு தெரியும். பிரேக் என்ன வேலை செய்யும், கியர் என்ன வேலை செய்யும் அது தெரியும். ஆனா எப்படி வேலை செய்யும் அது தெரியாது. எனக்கு தெரியணுமா? ஒரு கார், நான் வந்து ஒரு கார் டிரைவர், இது எனக்கு தெரியணுமா? கட்டாயமே கிடையாது. இது கார் டிரைவருக்கு மட்டும்தானா? இப்போ நீங்க பைத்தான் படிச்சுட்டு இருக்கீங்க, பைத்தான்ல பிரிண்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் இருக்கு. பிரிண்ட்னு கொடுத்தா கன்சோல்ல உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட்ல பிரிண்ட் பண்ணி கொடுத்துருது. பிரிண்ட் என்ன வேலை செய்யும் உங்களுக்கு தெரியும். ரவுண்ட் ஆஃப் என்ன வேலை செய்யும் உங்களுக்கு தெரியும். இன்ட்னு கொடுத்தா என்ன வேலை செய்யும் உங்களுக்கு தெரியும். சரி, எப்படி இதெல்லாம் நடக்குது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. கண்டிப்பா தெரியணுமா? அப்படி கட்டாயம் கிடையாது. ஏன் கட்டாயம் கிடையாது? நானும் அவர் காரை யூஸ் பண்ற யூசர், நான் பைத்தானை யூஸ் பண்ற யூசர். என்ன வேலை செய்யும் அதை நான் எப்படி யூஸ் பண்ணலாம்னு நான் தெரிஞ்சுக்கிட்டா போதும். எல்லாத்தையும் போய் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் ப்ரோக்ராமிங் பண்ணுவேன்னா நம்ம ப்ரோக்ராமிங்கே பண்ண முடியாது. அவரால் கார் ஓட்ட முடியாது, நம்மளால ப்ரோக்ராமிங் பண்ண முடியாது. அப்போ நம்ம அவங்க இந்த செஷன்லயே முதல்ல சொன்ன மாதிரி எது எது எப்படி எப்படி வேலை செய்யுது, ஓ இதை எடுத்து நான் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம், இதை எடுத்து இப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னாலே நீங்க ப்ராஜெக்ட் பண்ணிடலாம். அந்த ஐடியாவை கொடுக்கறதே அப்ஸ்ட்ராக்ஷன் தான். அப்போ அப்ஸ்ட்ராக்ட்ங்கிற வார்த்தைக்கு சினாப்சிஸ்னு அர்த்தம். சினாப்சிஸ்ங்கிற வார்த்தைக்கு சுருக்கம்னு அர்த்தம். நீங்க சினாப்சிஸ், அப்ஸ்ட்ராக்ட் இது எல்லாத்தையுமே எங்கன்னா பெரிய பெரிய தீசிஸ்லாம் சப்மிட் பண்ணும்போது முன் பக்கத்துல அப்ஸ்ட்ராக்ட் கொடுப்பாங்க, இல்லை சினாப்சிஸ் கொடுப்பாங்க. இந்த ப்ராஜெக்ட் எதை பத்தி பேசுது அப்படின்னு ஒரு சுருக்கம் கொடுப்பாங்க. அந்த சுருக்கமே போதுமே, அதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன். அப்போ அப்ஸ்ட்ராக்ஷன் நிஜ வாழ்க்கையில இருக்கா? இருக்கு. அப்போ ப்ரோக்ராமிங்ல இருக்கணுமா? இருக்கணும். அதுதான் இப்படி இருக்கு. இது புரியுதா? இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா சொல்லுங்க. இதெல்லாம் பைத்தான்ல எப்படி கொண்டு வந்திருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்க போறோம், அவ்வளவுதான். இன்னைக்கு நான் உங்களுக்கு பைத்தான்ல சொல்லிட்டேன்னா நாளைக்கு நீங்க ஜாவாலேயோ சி ஷார்ப்லயோ ஆங்குலர்லயோ நீங்க எந்த லாங்குவேஜுக்கு போனாலும் எனக்கு அப்ஸ்ட்ராக்ஷன் என்னன்னு தெரியும், பைத்தான்ல அதை எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியும். ஓகே, சீட் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இப்போ ஸ்ரீனிவாசன் சொன்னாங்கல்ல, அடுத்த வாரத்துல இருந்து வேற ஒரு லாங்குவேஜ்ல வருது அப்படின்னா டெவலப்பர்ஸ் பொதுவா எப்படி தேடுவாங்கன்னா, இப்போ எனக்கு பைத்தானே தெரியாது, நான் ஒரு 4 வருஷம் ஜாவால ஒர்க் பண்ணிட்டேன், அடுத்த வாரத்துல இருந்து பைத்தான்ல ஒர்க் பண்ணா நான் எப்படி ஒர்க் பண்றது? அப்போ பைத்தான் நான் போய் நெட்ல போய் பைத்தான் சீட் ஷீட்னு தேடுவேன். பைத்தான் சீட் ஷீட்னு தேடினா பைத்தான்ல எப்படி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றது, பைத்தான்ல எப்படி ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்றது, எப்படி அதை கால் பண்றது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்படி எல்லா லாங்குவேஜுக்கும் சீட் ஷீட்ஸ் உண்டு. இப்போ நீங்க ஆங்குலர் படிக்கணும்னா ஆங்குலர் சீட் ஷீட் அப்படின்னு தேடினீங்கன்னா
அதை எடுத்து அவங்கவுங்க பிளேஸ்ல ஒட்டி வச்சுட்டு தான் டெவலப்பர்ஸே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அது வேற ஸ்டோரி. நீங்களும் வேற லாங்குவேஜுக்கான இப்போ பைத்தான் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல. இப்போ லிஸ்ட்டுங்கிறது ஜாவால எப்படி இருக்கும், சி ஷார்ப்ல எப்படி இருக்கும்னா சி ஷார்ப் ஜாவா சீட் ஷீட்டுன்னு தேடினீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். சரி, அப்போ இப்போ நம்ம படிச்சிருக்கிற அப்ஸ்ட்ராக்ஷன் புரிஞ்சிருச்சா? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? அப்ஸ்ட்ராக்ஷன்னா டேட்டா ஹைடிங். டேட்டா ஹைடிங்னா என்ன சொல்றதுன்னா ஷோயிங் only the necessary data and hiding the unwanted. எது தேவையோ அதை மட்டும் கொடுக்குது. இதுல உங்களுக்கு யாருக்காவது கேள்விகள் இருக்கா? இருந்தா சொல்லுங்க. கிளியர். அப்போ கடைசியா நம்ம பேச வேண்டியது இப்போ மீதி என்ன இருக்கு நம்ம பேச வேண்டியதுல? பாலிமார்பிசம். பாலிமார்பிசம் மாதிரி ஈஸியான ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. பாலிமார்பிசம்க்கு நமக்கு ஏற்கனவே பாலிமார்பிசம் தெரியும். நமக்கு பாலிமார்பிசம் தெரியும். எப்படி தெரியும்? பாலிமார்பிசம், பாலினாலே மெனி, நிறைய. இந்த வார்த்தையே பலங்கிற தமிழ் வார்த்தையிலேருந்து வந்துச்சு. அந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க. நீங்க தமிழ் எட்டிமாலஜிலாம் போய் பார்த்தீங்கன்னா பாலிங்கிற வார்த்தையோட ரூட் வேர்டு வந்து பலங்கிற தமிழ் வார்த்தையிலேருந்து வந்துச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி மார்ஃபிங்னா உங்களுக்கு தெரியும், ஒருத்தர் முகத்தை மாத்துறது, இன்டர்நெட்ல வந்து ஃபோட்டோவை மார்ஃப் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அப்போ பாலிமார்பிசம்னா என்ன அப்படின்னா ஷோயிங் டிஃபரெண்ட் ஃபேஸஸ் அட் டிஃபரெண்ட் பிளேசஸ். இதுதான் பாலிமார்பிசம். அப்போ டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் அட் டிஃப்ரெண்ட் பிளேசஸ்னா என்னதுங்க பாலிமார்பிசம்ல அப்படின்னா? ஆமா, ஒவ்வொரு இன்புட் கொடுக்கும்போது ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்றது. எப்படி? இப்ப பாருங்களேன், ஒரு எக்ஸாம்பிள். உங்களுக்கு ஏற்கனவே பாலிமார்பிசம் தெரியுங்கிறது சொல்றேன். இப்ப நான் பிரிண்ட் ஆஃப் 5+6 கொடுக்குறேன். இதோட ஆன்சர் என்ன? இதே இடத்துல நான் பிரிண்ட் ஆஃப் ஹாய் அப்படின்னு கொடுத்துட்டு குட் மார்னிங் அப்படின்னு கொடுக்குறேன். இதோட ஆன்சர் என்ன? இந்த இடத்துல ஹாய் குட் மார்னிங்னு கொடுத்தா எனக்கு ஹாய் குட் மார்னிங்னே ஆன்சர் வருது. ஆனா ஏன் இந்த இடத்துல 5-6ன்னு ஆன்சர் வரல? இந்த இடத்துல ஏன் இப்போ ஹாயும் குட் மார்னிங்கும் அப்படியே பக்கத்துல போய் உட்காந்துருச்சு. அப்படிதானே எனக்கு உட்காந்துருக்கணும். அந்த 5-6ன்னு கொடுத்தா மட்டும் ஏன் 11ன்னு ஆன்சர் வருது? இந்த பிரிண்டே ஒரு இடத்துல தன்னோட முகத்தை நம்பர் 2ஐயும் பிளஸுக்கு முன்னாடி பின்னாடி கொடுத்தீங்கன்னா அதை ஆட் பண்ற மாதிரி ஒரு முகத்தை காட்டுது. இன்னொரு இடத்துல வேற ஒரு முகத்தை காட்டுது. என்ன காட்டுது? கன்கார்டினேஷன் அப்படிங்கிறத காட்டுது. அப்போ வேற வேற டேட்டா டைப் கொடுக்கும்போது ஒரே ஃபங்க்ஷன் வேற வேற மாதிரி பிஹேவ் பண்ணும். இது சரியா தப்பா? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இப்போ நீங்களே இதெல்லாம் சொல்லிடுவீங்க. ரவுண்ட் ஆஃப் 5.234ன்னு கொடுத்தா என்ன ஆன்சர்? இதே இடத்துல ரவுண்ட் ஆஃப் 5.234ன்னு கொடுத்துட்டு காமா 1ன்னு கொடுத்தா இதுக்கு என்ன ஆன்சர்? இது உங்களுக்கு சொல்ல தெரியுமா தெரியாதா? இந்த இடத்துல ரவுண்ட் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கோம், இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். இப்போ ஆர்குமெண்ட்ஸ்னா என்ன? ஆர்குமெண்ட்ஸுங்கிறது உங்களோட ஃபங்க்ஷனுக்கான இன்புட்ஸ். அங்கே நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் என்ன? இங்கே 1. இங்கே நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் என்ன? 2. அப்போ ஒரே ஃபங்க்ஷன் உங்களோட ஆர்குமெண்ட் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் மாறுறது மூலமாவோ அல்லது உங்களோட டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் அங்கே இன்டீஜராகவும் இங்கே ஸ்ட்ரிங்காகவும் மாறுறது மூலமாவோ மாறுறது தான் பாலிமார்பிசம். அப்போ இந்த மாதிரியான நீடு ப்ராஜெக்ட்ஸ்ல உண்டு. எப்படிங்க உண்டு? நானே ஒரு பேங்க் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் தேவைப்படுது. அப்போ கால்குலேட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டா என்கிட்ட ஒருத்தர் வந்து கிரெடிட் கார்டு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும்னா அதுக்கான அப்ரோச் வேற. அதே கால்குலேட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது டெபிட் கார்டு கொடுத்தாருன்னா அதுக்கான அப்ரோச் வேற. அப்போ நான் இன்புட் மாறுறது மூலமா என்னோட ஃபங்க்ஷன் பேர் ஒன்னா இருந்தாலும் அந்த ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் வேற வேறையா இருக்கும். இந்த ஐடியா தான் பாலிமார்பிசம். இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டேட்டா ஹைடிங் அண்ட் டேட்டா பைண்டிங். ஓகே, அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். பாலிமார்பிசம்ல ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்க. உங்க தேன்மொழி விஜய் உங்க கேள்வி இப்போ தான் பார்க்குறேன், அதை பேசுவோம் நம்ம. இப்போ பாலிமார்பிசம் புரியுதா? நமக்கு தெரியாமலே நம்ம பாலிமார்பிசமை யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கோம் அப்படிங்கிறது தெரியுதா? இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல ஏதாவது கேள்வி இருக்கா? யாராவது ஒரு 4-5 பேர் சொல்றீங்களா? அதை வச்சுட்டு நம்ம அவங்க கேள்வியை டிஸ்கஸ் பண்ணுவோம். அவ்வளோதாங்க ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். இப்போ நம்மளோட வேலை இந்த ஆப்ஜெக்ட். இப்போ எனக்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் தெரிஞ்சு போச்சு. இதை எந்த லாங்குவேஜில் அவங்க சொல்றாங்களோ அந்த லாங்குவேஜில் எப்படி செயல்பட. இப்போ எனக்கு இப்போ நான் போயிட்டு
பாலிமார்பிசம் இன் பைத்தான்னு நான் போய் தேடி எனக்கு புரிஞ்சுக்கிட்டு ஒரு நாள் போதாது. ஒவ்வொரு கான்செப்டையும் ஒரு 2 மணி நேரம் உட்காந்தா நமக்கு தெரிஞ்சு போயிடும். அவ்வளவுதான். இப்ப நாளையில இருந்து நம்ம ஆப்ஜெக்ட் கிளாஸ் இதெல்லாம் கிரியேட் பண்ண போறோம். கிரியேட் பண்ண போறோம். அவ்வளவுதான். இவங்க என்ன கேட்டாங்க, டேட்டா ஹைடிங்க்கும் டேட்டா பைண்டிங்க்கும் என்ன வித்தியாசம்? டேட்டா ஹைடிங் அப்படிங்கிறது டேட்டா பைண்டிங் அப்படிங்கிறது யார் யாருக்கெல்லாம், இப்போ டேட்டா பைண்டிங்கிறது யார் யாரெல்லாம் இதை எடுத்துக்கலாம், யார் யாரெல்லாம் எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறது. அப்போ டேட்டா பைண்டிங்கே முக்காவாசி இந்த டேட்டா பைண்டிங் வந்து டேட்டாவோட ரிலேட்டடாகி, டேட்டாவோடையும் ரிலேட்டடாக இருக்கும், ஃபங்க்ஷன்ஸோடையும் ரிலேட்டடாக இருக்கும் டேட்டா பைண்டிங் அப்படிங்கிறது. டேட்டா ஹைடிங் அப்படிங்கிறது முக்காவாசி டேட்டாவோட இருக்காது, ஃபங்க்ஷன்ஸோட ரிலேட்டடாக இருக்கும். அது நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போது நம்ம பார்க்கலாம். டேட்டா பைண்டிங் இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டினும் கூட. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டேட்டா ஹைடிங் அண்ட் டேட்டா பைண்டிங் அப்படிங்கிறது. டேட்டா பைண்டிங் அப்படிங்கிறது என்கேப்சுலேஷன். அப்போ டேட்டா ஹைடிங் அப்படிங்கிறது அப்ஸ்ட்ராக்ஷன். அப்போ அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது சில இடங்கள்ல அப்ஸ்ட்ராக்ஷனை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சில இடத்துல டேட்டாவை ஹைட் பண்ணுவோம், சில இடத்துல இன்னும் இதை டீட்டெயிலாக பேசணும். இந்த அப்ஸ்ட்ராக்ஷனுக்கும் இன்ஹெரிட்டன்ஸ்க்கும்லாம் கனெக்ஷன் இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியாங்க. நான் இந்த டேட்டா ஹைடிங் என்னங்கிறது நான் சொல்றேன் பாருங்களேன். இப்போ என்ன சொல்றது, ஒரு பெரிய தொழிலதிபர் பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு, பல கோடி ரூபாய் சொத்து சம்பாதிச்சிட்டாரு. இவர் தான் வந்து அந்த பெரிய தொழிலதிபர்னு வச்சுக்கோங்க. பல ஆயிரம் கோடி ரூபாய் சம்பாதிச்சிட்டாரு. இப்ப இவரோட சொத்தெல்லாம் இவர் பசங்களுக்கு உண்டா கிடையாதா? திடீர்னு ஒரு நாள் அவர் ரொம்ப வயசாயிருச்சு, இறந்து போயிட்டார். டாட்டா மாதிரி யாரோ ஒருத்தர்னு வச்சுக்கோங்களேன், இறந்து போயிட்டார். அப்போ இவரோட சொத்தெல்லாம் இவரோட பசங்களுக்கு உண்டா கிடையாதா? உண்டு, உண்டு. அதானே இன்ஹெரிட்டன்ஸ். அப்போ ஆனா உயில் எழுதி வைக்கல, உயில் எழுதி வைக்காம இறந்து போயிட்டாரு. அப்போ பசங்கிட்ட கவர்மெண்ட் கூப்பிட்டு, இல்லப்பா ரொம்ப பெரிய தொழிலதிபரா இருக்கிறாரு, இதை ப்ராப்பரா செட்டில் பண்ணுங்க அப்படின்னு கவர்மெண்டே கூப்பிட்டு சொல்லிடும். இதான் நடந்துட்டு இருக்கிறது. சரி, இதே தொழிலதிபர் பல ஆயிரம் கோடி ரூபாய் ஏதோ கடன் வாங்கிட்டு ஓடி போயிட்டாரு, இல்ல காணாம போயிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ கவர்மெண்ட் அவர் பசங்களை எல்லாம் கூப்பிட்டு கேட்குமா கேட்காதா? அது நான் சுருக்கமா கேட்கறது, ஒரு தாத்தா பாட்டி அவங்களோட சொத்துக்கள் அவரோட பசங்களுக்கு உண்டுன்னா, அந்த தாத்தா பாட்டியோட கடன்களும் அவரோட பசங்களுக்கு உண்டா கிடையாதா? இதுதான் கேள்வி. நோவா? ஏன் ராஜராஜன்? உண்டு. கடனை பிற யார்கிட்ட போய் கேட்கறது? அப்பா அம்மா வச்சுட்டு போன கடனை பசங்க கிட்ட தானே போய் கேட்கணும். எஸ் ஃபார் பைத்தான். இல்ல, எல்லா இடத்துலயுமே உண்டு இல்ல, அப்பா அம்மாவோட கடனை பசங்க கிட்ட கேட்கறது அப்படிங்கிறது. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, அப்பா ஒரு விஷயத்த அப்டிராக்டா விட்டுட்டு போயிட்டார், இதை எனக்கு டிஃபைன் பண்ண முடியல அப்படின்னு அப்டிராக்டா விட்டுட்டு போயிட்டார். அப்பா அப்டிராக்டா விட்டுட்டு போனதை பையன் தானே சால்வ் பண்ணணும். அதை தான் நான் கடன், உங்களுக்கு நமக்கு ஈஸியா புரியுங்கிறதுனால நான் கடன் சொன்னேன். அப்பா கடன் வாங்கிட்டு போயிட்டாரு, அடைக்காம போயிட்டாரு. இப்ப பையனை கூப்பிட்டு, நீ தானப்பா அவரோட பையன், அவரோட சொத்தெல்லாம் நீ தானப்பா உரிமை கொண்டாடுற, அப்போ அப்பா எதை அப்டிராக்டா விட்டுட்டு போனாரோ அந்த அப்டிராக்ஷனுக்கு நீ பதில் சொல்லு அப்படின்னு சைல்டு கிட்ட கேட்கறது. இப்படி என்கேப்சுலேஷனையும் அப்டிராக்ஷனையும் கலக்கிற இடம் இருக்கும். அதனாலதான் இந்த அப்டிராக்ஷன்ங்கிறத டேட்டா ஹைடிங்னு அதை பொதுவா சொன்னாலும் அது ஃபங்க்ஷன்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளை ஆகும், டேட்டாவுக்கு அப்ளை ஆகாது. டேட்டா பைண்டிங்கிறது டேட்டாவுக்கும் அப்ளை ஆகும், ஃபங்க்ஷன்ஸ்க்கும் அப்ளை ஆகும். டேட்டா பைண்டிங் அப்படிங்கிறது புரியுதா? அப்போ டேட்டா பைண்டிங்க்கும் டேட்டா ஹைடிங் அப்படிங்கிறது, டேட்டா பைண்டிங் இன் ஜெனரல், டேட்டா பைண்டிங் இஸ் போத் டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பைண்டிங். டேட்டா ஹைடிங் இஸ் பைண்டிங், அதாவது என்ன சொல்றது, ஃபங்க்ஷன்ஸை மட்டும் பைண்ட் பண்ணி வைக்கணும், அதான் டேட்டா ஹைடிங். இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியுதா? இதுல ஏதாவது கேள்விகள் இருக்கா? இவ்வளவுதான். இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு புரியல, இன்னைக்கு எனக்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கே எனக்கு புரியல அப்படின்னா, உண்மையிலேயே இனி வர்ற கிளாஸ்லயும் இதே மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா அப்பவும் இனி வர்ற கிளாஸ் இதே மாதிரி தான். சரியா? இதை பார்த்துட்டு இதுல நிறைய டவுட் கேட்கறதுனாலும் கேளுங்க. இன்னைக்கு நம்ம ரொம்ப தியரியா தான் பார்த்துருக்கோம். வர்ற கிளாஸஸ்ல இருந்து இதையே அப்படியே நாளையில இருந்து இதை ப்ராக்டிக்கலா டெய்லி ஒவ்வொரு ப்ரோக்ராமா செய்ய ஆரம்பிச்சிடும்.